பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்ஸ். இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியமும் அன்பும் உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வாசிப்போமே 1 தீமோத்தேயுல 4வது அதிகாரத்துல 7-9 வரைக்கும். சீர்கேடும் கேள்விகள் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ண. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகியால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. ஆமென். ஸோ இப்ப பார்த்த வசனம் பாத்தீங்கன்னாக்க, பவுல் தீமோத்தேயுக்கு, அவர் தன்னுடைய சீஷனுக்கு, கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு கடைசி வரைக்கும் தேவ பக்திக்குரிய காரியங்களை எப்பொழுதுமே முயற்சி பண்ணணும் அப்படிங்கறது குறித்து அவர் தீமோத்தேயுக்கு கடிதத்துல எழுதுறாரு. அதுல முக்கியமான 3 வார்த்தைகளை பார்ப்போம். ஒன்று தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. 2வது வார்த்தை சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளதுன்னு சொல்லியிருக்காரு. 3வது காரியம் தேவ பக்திக்கு நாம முயற்சி பண்ணணும்னா இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தமா இருக்குதுன்னு சொல்லி எல்லா காரியங்களுக்கும் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். இங்க அவர் இத நிறைய இடத்துல அநேக லெட்டர்ஸ்லயும் சரி, மற்ற அப்போஸ்தலர்களும் இதை குறித்து வெவ்வேறு வார்த்தைகள்ல வலியுறுத்திக்கிட்டே வராங்க. அப்போ முதல்ல பாத்தீங்கன்னாக்க சரீர முயற்சி அப்ப பிரயோஜனம் உள்ளதுன்னு சொல்லியிருக்குது. இப்ப நாம சரீரத்துக்காக, நம்மளுடைய சரீரத்திற்காக நம்ம சரீரத்தை கட்டுக்கோப்பா வச்சுக்கணும்னாக்க, நம்ம அனுதினமும் ஒருத்தர் ஒரு சரீரத்தை கட்டுக்கோப்பா வச்சுக்கணும்னாக்கா அவங்க அனுதினமும் பண்ண வேண்டிய காரியங்கள் உடற்பயிற்சி செய்யணும், நடைப்பயிற்சி செய்யணும், உணவு கட்டுப்பாடு வேணும். அதே போல இன்னைக்கு இன்னைக்கு நம்மளை ஒவ்வொருத்தராவே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே, ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு ஒவ்வொரு பதவிகள்ல ஒவ்வொரு இடத்துல இன்னைக்கு இருக்கிறோம். அது ஓவர் நைட்ல எதுவுமே நடக்கல. அதுக்கு நம்ம முதல்ல 12வது வரைக்கும் படிச்சிருக்கிறோம். சில பேர் காலேஜ் படிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க. அந்த வேலைகள்லயே அடுக்கடுக்காக மேல உயர் பதவி வர்றதற்கு அதற்கான படிப்பும் அதற்கான முயற்சியும் அதற்கான எல்லா தகுதிகளையும் ஏற்படுத்திக்கிட்டு தான் அந்த நிலைமைக்கு நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம். பிரசங்கி 12-14 வரைக்கும் நானே வாசிக்கிறேன். என் மகனே, இவைகளினாலே புத்தி அடைவாயாக. அநேகம் புஸ்தகங்களை உண்டு பண்ணுகிறதற்கு முடிவில்லை. அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். நமக்கு இந்த சரீர பிரகாரமான முயற்சிகள் எல்லாமே பிரயோஜனமே கடைசியில அது நாம மரிக்கும் பொழுதோ இல்ல கர்த்தர் வரும்போதோ அவரோட நாம எடுத்துக்கொள்ளப்படலைனாக்க அந்த எல்லா காரியங்களுமே வீணான காரியம். உலகம் முழுவதும் ஒருவன் தனது ஆதாயமாக்கி கொண்டாலும் அவன் ஆத்மாவை இழந்து போனால் அவன் வாழ்ந்ததுக்கு அர்த்தமே இல்லைன்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்காரு. அப்ப கர்த்தர் நம்ம எல்லாருமே 2 விதமான காரியங்கள் தான் இங்க சொல்லியிருக்காரு. ஒண்ணு சரீர முயற்சி, இன்னொன்னு ஆவிக்குரியவர்கள்னு சொல்லி நம்மளை எல்லாத்தையுமே சொல்லி இருக்கிறாரு. நம்ம இந்த கூடுகையில வந்திருக்கிறவங்களும் சரி, எல்லாருமே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவசிச்சு இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்தானம் எடுத்து அவருடைய சீஷர்களாக இருக்கிறோம். அவருடைய சீஷர்களாக இருக்கணும்னாக்க நாம தேவ பக்திக்கு ஏதுவாக நாம முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அப்ப தேவ பக்திக்காக முயற்சி பண்ணணும்னாக்க அதுக்குன்னு கர்த்தர் ஒரு சில வழிமுறைகளை வேதத்துல கொடுத்திருக்கிறாரு. 2 தீமோத்தேயு 2:5 சொல்லுது, மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடி சூட்டப்படான்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஒரு சரீர பிரகாரமான காரியத்துக்கே அதற்குரிய ஒழுங்குகளை நாம கடைபிடிச்சா மட்டும்தான் அவன் அதற்குரிய பட்டத்தை பெறுவான், வெற்றி பெறுவான்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ண அப்படிங்கிறப்ப நாம ஆவிக்குரியவர்கள். ஏன்னா கர்த்தர் ஆவியாக தான் இருக்கிறாரு. கொலோசியர் 1:16 சொல்றது போது அவர் தான் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர், எல்லா அதிகாரங்களையும் உண்டு பண்ணி இருக்கிறாரு, சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்ப நாம எல்லோருமே அவருக்காக தான் உண்டாக்கப்பட்டவர்கள். அப்ப நாம எல்லோருமே அவருடையவர்கள். ஆனா நமக்கு முன்னொரு காலத்துல நமது மனசும் மாம்சமும் விரும்பினதை செஞ்சதுனால அவருக்கு விரோதமாக இருந்தோம். ஏன்னா கர்த்தர் ஆவியாக இருக்கிறார், அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அப்ப அவர் நமக்காக செய்த எல்லா காரியங்களையும் அவர் நமக்காக நம்முடைய பாவத்துக்காக அவரே தன்னுடைய சரீரத்துல எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார். அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினது எதுக்காக? நம்ம செய்த எல்லா பாவங்களையும் அவர் மன்னிப்பதற்காக மட்டுமே.
ஸோ நாம அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் விசுவாசிச்சு இன்னைக்கு நாம கடைசி வரைக்கும் அவருடைய இரண்டாம் வருகைக்காக அவர் மறுபடியும் இந்த பூமியில வந்துட்டு தேவனுடைய ராஜ்யத்தை வந்து ஸ்தாபிக்கக்கூடிய காலம் வந்து சமீபமாக இருக்குது. அவருடைய வருகையில வந்துட்டு நாம எல்லோருமே தகுதி அடையணும். அப்ப அந்த தகுதி அடையணும்னாக்க தேவ பக்திக்குரிய முயற்சிகள்னு ஒண்ணு இருக்குது. அது ஏற்கனவே போன வாரத்துக்கு முந்தின வாரம் பைபிள் ஸ்டடியில ஒரு 6 காரியங்களை குறித்து சொல்லியிருந்தேன். நாம தேவ பக்தியா வந்து ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னாக்கா அதுக்குன்னு ஆவிக்குரிய ஒழுக்கங்கள்னு இருக்குது. ஏன்னா கர்த்தர் வந்துட்டு ஆவியாக இருக்கிறார். அப்ப கர்த்தர் ஆவியா இருக்கிறப்ப நாமளும் ஆவிக்குரியவர்கள், மாமிசத்துல இருந்தாலும் நாம எல்லோருமே ஆவிக்குரியவர்களாக இருக்கிறப்ப கர்த்தரோட வந்துட்டு, ஏன்னா அவருடைய நாமத்தின் மேல் யார் யாரெல்லாம் விசுவாசம் வைக்கிறோமோ அவரை வந்துட்டு அப்பா பிதாவே என்று கூப்பிடுறதுக்குரிய சுவிகார நமக்கு வந்துட்டு அந்த பிள்ளைக்குரிய தகுதியை வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு நாம சரீர பிரகாரமாக நாம வேலைக்கு வர வரைக்கும், நம்ம சுயாதீனம் ஆகிற வரைக்கும் நம்ம சரீர பிரகாரமாக நம்மளுடைய தேவைகள், நம்மளுடைய நன்மையான காரியங்கள், நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே நம்மளுடைய சொந்த அம்மா அப்பா கிட்ட போய் எல்லாமே ஷேர் பண்ணி நம்ம சொல்ற மாதிரி நமக்கு இன்னைக்கு ஆவிக்குரிய அப்பா வந்துட்டு நம்மளை உண்டாக்கின கர்த்தராகி இயேசு கிறிஸ்து. இப்போ அவரோட நாம வந்துட்டு நெருங்கிய உறவுல இருக்கணும். நான் வந்துட்டு தேவ பக்திக்குரியவனாக இருக்கிறேன் அப்படின்னாக்க அதற்கு நமக்கு வந்து தேவையானது வந்து ஜெபம், வேதத்தை வந்து தியானிக்கணும், உபவாசம் இருக்கிறத குறிச்சும் கர்த்தர் வந்து வேதத்துல சொல்லியிருக்கிறாரு. நம்ம ஏற்கனவே அவரை விசுவசிக்கிறதுனால நாம வந்து ஏற்கனவே வந்து கிறிஸ்துவுக்குள்ள நற்கிரிகளை செய்கிறவர்களாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் சபை கூடுதலை விட்டு விடக்கூடாது. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வேதத்தை வந்துட்டு தெரிஞ்சு அதை வந்துட்டு கை கொண்டதுக்கு அப்புறம் அதை போய் போதிக்கணும். சுவிசேஷமா மற்றவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கணும். மற்றவர்களுடைய பிரச்சனைகள் வந்து விடுதலை வந்து உண்டு பண்ணணும். நம்மளை வந்து கர்த்தர் வந்துட்டு உப்பாகவும் ஒளியாகவும் தான் வந்துட்டு வச்சிருக்கிறாரு. நம்ம ஏற்கனவே வந்துட்டு ஜெபம் எப்படி, எதற்காக எல்லாம் ஜெபம் பண்ண வேண்டும் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அதோட சுருக்கத்தை வந்துட்டு நம்ம இன்னைக்கு இப்போ கொஞ்சம் பார்த்துருவோம். நம்ம கர்த்தர் வந்துட்டு ஜெபம் பண்ண சொன்னது வந்துட்டு இடைவிடாமல் எப்பொழுதுமே வந்துட்டு ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபம் வந்துட்டு ஒரு ஸ்தோத்திரத்துடனே நீங்க வந்து ஜெபம் பண்ணுங்க. அப்படி செய்யறதுதான் வந்துட்டு தேவனுக்கு சித்தமான ஜெபம் இந்த கர்த்தர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு தேவனுடைய எதற்கெல்லாம் நாம ஜெபம் பண்ணலாம்னாக்க பிலிப்பியர் 4:6 சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்கிறப்ப நமக்கு எல்லா காரியங்கள்னு பார்த்தோம்னாக்க ஒன்று தேவனுடைய சித்தத்திற்காக ஜெபம் பண்றது, நம்மளுடைய அன்றாட தேவைகளுக்காகவும், நம்மளுடைய பாவங்களை அறிக்கை செய்வதற்காகவும், நம்முடைய பாதுகாப்புக்காகவும், நம்முடைய தைரியத்திற்காகவும், நாம கர்த்தருக்காக செய்யக்கூடிய ஊழியத்திற்காகவும், நமக்கு ஏதாவது ஒரு காரியத்துல வந்து ஞானத்துல குறைவுள்ளவர்களாக இருந்தோம்னாக்க நம்ம ஞானத்திற்காகவும் ஜெபம் பண்ணலாம். அதே போல நம்ம சரீரத்துல வந்துட்டு ஏதாவது நோய்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்காக எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்லி நமக்கு வசனங்களை பார்த்துருக்கிறோம். ஸோ நமக்கு மற்ற பிரச்சனைகள், ஏன்னா தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நம்ம எதிர்த்து நிற்பவன் யாருன்னு சொல்லியிருக்கிறப்ப நமக்கு எந்த துன்பங்கள் வந்தாலும் கர்த்தர் வந்துட்டு எல்லாவற்றிலும் விடுதலை கொடுப்பதற்காக எப்படி ஜெபம் பண்ண வேண்டும். நாம இந்த உலகத்துல வந்து கர்த்தர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எல்லைகளை வந்துட்டு இந்த பூமியில குறித்து வைத்திருக்கிறார். அதுலதான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப வாழ்ற இடத்துல நாம வந்துட்டு எப்படி அமைதியாக நம்ம வாழணும், அதற்காக எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிற காரியங்களை குறித்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதே போல நாம ஜெபம் பண்றப்ப கர்த்தருடைய தனிமையில நாம ஜெபம் பண்றது, குடும்பமாக ஜெபம் பண்றது, ஒரு சபையாக சேர்ந்து ஜெபம் பண்ணுவதை குறித்தும் பார்த்திருக்கிறோம். அடுத்து வந்து நம்மளுடைய ஜெபம் வந்துட்டு அந்த வார்த்தைகள் ஒரு எளிமையான வார்த்தைகளாக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு கர்த்தர். அதுக்கப்புறம் அந்த ஜெபம் வந்துட்டு உறுதியான ஜெபமாக இருக்கணும். ஆனா கர்த்தர் வந்து சொல்லியிருக்காரு கடைசி காலம் நீங்க வந்துட்டு ஜெபத்தை குறித்து சொல்லியிருக்கிறப்ப நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள்னு சொல்லி நமக்கு ஜெபத்தை குறித்து வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு நிறைய சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் வந்துட்டு வேதத்தை வந்து தியானம் பண்றது குறித்து நம்ம வந்துட்டு ஒரு சில வசனங்களை பார்த்து அது எதற்காக கர்த்தர் சொல்லியிருக்கிறாருங்கிறதை ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம். ஏன்னா தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்தம் பண்ணி கொடுத்திருக்காரு. ஏன்னா கர்த்தர் வந்து நமக்கு வந்து பெரிய வாக்கு தத்தமே அவர் வந்து நித்திய ஜீவனை கொடுப்பேன்னு சொன்னதுதான் வந்துட்டு அந்த வாக்கு தத்துவத்தை நாம வந்து பெற்றுக்கொள்ளணும்னாக்க அதற்கு நமக்கு வந்துட்டு கர்த்தர் யாரு, கர்த்தருடைய வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நாம இந்த ஜீவன்லயும் வந்துட்டு நாம வந்துட்டு சந்தோஷமா, ஏன்னா கர்த்தர் வந்து கட்டளையை கொடுத்திருக்காரு, சந்தோஷமாக இருங்கள், மறுபடியும் சந்தோஷமாக இருங்கள்னு வந்து கர்த்தர் திருப்பி வந்துட்டு சொல்றாரு. ஏன்னா தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் எப்பொழுதுமே சந்தோஷமாக தான் இருக்கணும். நமக்கு துக்கமோ பிரச்சனைகளோ வரப்ப அது தேவன் கிட்ட போய் நாம ஒப்பு கொடுத்து அவர்கிட்ட எல்லா பிரச்சனைகளையும் நம்ம வந்து ஒப்புவிச்சோம்னாக்க அவர் கர்த்தர் நமக்கு எல்லா காரியத்திலிருந்தும் வந்துட்டு விடுதலை கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு.
ஏன்னா நீதிமொழிகள் 6:23 சொல்லுது, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழின்னு சொல்லியிருக்குது. அப்ப நாம வந்துட்டு வேதத்தை வந்துட்டு தியானம் பண்ணணும் அப்படிங்கிறதுதான் வந்து கர்த்தருடைய சித்தமாக இருக்குது. ஏன்னா அவர் வந்து வேதத்தை வந்து நீங்க வந்து படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. நாம் வாசிப்போமே அப்போஸ்தலர்ல 17:10-11. உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் ஷீலாவையும் பெராயா பட்டணத்திற்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெப ஆலயத்திற்கு போனார்கள். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குலசாணிகளாய் இருந்தார்கள். ஆமென். ஆமென். இங்க பவுல் போய் அங்க உள்ள யூதர்களுக்கு, பெராயா நாட்டு மக்கள் அங்க இருக்கிற ஜபாலயத்துல போய் அவர் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவை குறிச்சு வந்துட்டு அவர் வந்து போதிக்கிறப்ப அவர்கள் எல்லோருமே அதை வந்து ஏற்றுக்கொண்டு அவங்க போய் வேதத்துல பழைய ஏற்பாடை எடுத்து அதை வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தப்ப அவங்க வந்து காரியங்கள் இப்படி இருக்குதான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு நம்ம ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்குறப்ப அதோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து தெசலோனிக்கேயாவில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள்னு வந்துட்டு போட்டிருக்குது. அப்ப வேதமே வந்துட்டு சாட்சி கொடுக்குது. நம்ம வாசிச்ச வசனம் வந்துட்டு 1 தீமோத்தேயு 4:8 சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் வந்துட்டு போட்டிருக்கப்ப இந்த ஜீவனுக்குனாக்க பெரோயா மக்கள் வந்துட்டு அன்னைக்கு கர்த்தரை அறிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம், ஏசப்பாவை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு அவர்களுடைய வாழ்க்கையே வந்துட்டு மாறிச்சு. எதன் அடிப்படையில? வேத வாக்கியத்தின்படி அவர்கள் வந்துட்டு மாமிசத்துக்குரியவர்களாக இருந்தவர்கள் ஆவிக்குரியவர்களாக மாறிவிட்டார்கள். நீதிமொழிகள்ல 8வது அதிகாரத்துல 32-36 வரைக்கும் வாசி. ஆதலால் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள். என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் புத்தியை கேட்டு ஞானம் அடையுங்கள், அதை விட்டு விலகாதிருங்கள். என் வாசற்படியில் நித்தமும் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான். எனக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனோ தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறார்கள் என்று சொல்லுகிறது. ஆமென். ஆமென். கர்த்தர் அடிப்படையா சொல்றது, எனக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனே தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். அப்ப நான் வந்துட்டு செய்யற காரியங்கள், என்னுடைய எல்லா நடக்கைகளிலும் நான் வந்து பரிசுத்தமாக இருக்க வேண்டும் வந்து கர்த்தர் சொல்றப்ப, அப்ப நான் வந்து கர்த்தருக்கு விரோதமாக ஒரு காரியங்கள் செய்யறப்ப அது வந்து பாவம் செய்கிறனா இல்லையா அப்படிங்கிறத எதனால நான் வந்து தெரிந்து கொள்ள முடியும்னாக்க, வேதத்தை படிச்சு அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி பாக்குறப்ப, பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாடையும் ரெண்டையும் சேர்த்து பாக்குறப்ப அதுல வந்துட்டு நமக்கு வந்துட்டு, ஏன்னா நிறைய இடத்துல வந்துட்டு நம்ம எபிரேயர் 11வது அதிகாரத்தை விசுவாசத்தை குறித்து பாக்குறப்ப அங்க அநேக சாட்சிகள் வந்து நமக்கு வந்து திருஷ்டாந்தமாக வந்துட்டு எழுதி வச்சிருக்காரு. பழைய ஏற்பாட்டுல என்னென்ன காரியங்கள் இருந்துச்சு, எப்படி வந்துட்டு அவர்கள் நன்மை செய்தவர்கள் எப்படி வந்து நித்திய ஜீவனுக்குள்ள போனார்கள், அவர்கள் தீமை செய்த கர்த்தரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அவர்கள் தீமை செய்தவர்கள் எப்படி வந்துட்டு அவரை விட்டு பிரிந்து போனார்கள், எப்படி வந்துட்டு அவர்கள் வந்துட்டு என்னென்ன உபத்திரவத்துக்குள்ள போனார்கள், அந்த உபத்திரவத்துக்குள்ள போயும் அவங்க வந்துட்டு சிலர் வந்து மனம் மாறினப்ப எப்படி வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு அவர்களை வந்துட்டு தன்னோட வந்துட்டு சேர்த்து கொண்டார் அப்படிங்கிறத வந்துட்டு நிதானிச்சு பார்க்கணும். 33 சொல்லுது, நீங்கள் புத்தியை கேட்டு ஞானம் அடையுங்கள், அதை விட்டு விலகாதிருங்கள். வசனம் நமக்கு வந்துட்டு ரொம்ப தெளிவாக இருக்குது. எதற்காக நாம வந்துட்டு வேதத்தை தியானம் பண்ணணும் அப்படிங்கிறத குறிச்சு. ஏன்னா வாசிப்போமே எபிரேயர்ல 5வது அதிகாரத்துல 13-14. பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் நானூந்திரங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். ஆமென். இப்போ நமக்கு வந்துட்டு வசனத்துல வந்துட்டு பழக்கமே இல்லை. வசனத்தை நம்ம வாசிச்சிருக்கோம், அதன்படி செய்யணும், செஞ்சு பார்க்கணும், முயற்சி பண்ணணும். முயற்சி பண்றப்ப சில நேரத்துல கீழே விழுவோம், சில நேரத்துல வந்துட்டு கீழே விழுந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல அடுத்த தடவை நம்ம வந்துட்டு மனம் மாறி நாம வந்துட்டு நன்மையான காரியங்களை வந்துட்டு செய்யணும். ஆனா அதுக்கு அடிப்படையா வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு முயற்சி பண்ணணுமா இல்லையா அப்படிங்கிற அந்த பொறுப்பை வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு நம்ம கிட்ட கொடுத்திருக்காரு. ஏன்னா இன்னைக்கு உலகத்துல எவ்வளவு பேர் வந்துட்டு கர்த்தரை வந்துட்டு சொந்த இரட்சகராக ஏத்துக்கிட்டு அவங்க வந்துட்டு நிறைய வந்து சாட்சிகள் சொல்றாங்க. எனக்கா நாங்க ஒரு சகோதரரை போய் அவரு ஒரு ஊர்ல போய் கள்ளக்குறிச்சிங்கிற ஊர்ல போய் ஒரு சகோதரரை போய் பார்த்தோம்.
அவர் கர்த்தருக்குள்ள வந்துட்டு சிறு வயது முதல் வந்து ஒரு 30 வருஷம் 40 வருஷம் வந்துட்டு இருக்கிறாரு. அவருடைய சாட்சிகளை கேட்கிறப்ப வந்துட்டு பயங்கர அதிசயமாக இருந்துச்சு. இன்ன வரைக்கும் வந்துட்டு அநேக வசனங்களை வந்துட்டு அவர் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஆனா அவர் தேவன் ஒருவருங்கிறதுல வந்துட்டு அவருக்கு நிறைய குழப்பம் இருந்துச்சு. அதே போல அவர்கிட்ட வந்துட்டு தேவன் ஒருவருங்கிறதுக்கு எவ்வளவோ வசனங்களை காமிச்சாலும் அதை வந்துட்டு அவர் வந்து ஏற்றுக்கொள்ளவே இல்லை. எங்களை வந்து அவர்கிட்ட கூட்டிட்டு போன சகோதரர்கிட்ட வந்துட்டு பின்னாளிலே வந்து சொல்லியிருக்காரு, நீங்க வந்து அவங்க கூட சேராதீங்க அப்படின்ட்டு. அப்புறம் லேட்டஸ்டா எங்களுக்கு தெரிய வந்துச்சு, அவருக்கு ஒரு சில பழக்க வழக்கங்கள், கர்த்தருக்கு பிடிக்காத சரீரத்துல இருக்கிற காரியங்கள் அவருக்குள்ளாக இருந்ததுனாலதான் வந்துட்டு அவரால் வந்துட்டு தேவன் ஒருவருங்கிற அந்த வசனம் சொல்றப்பே வந்துட்டு அவரால் வந்து அவருக்கு புக்குமே கொடுத்துட்டு வந்தோம். அவர் வந்து அதை வந்து படிச்சு பார்த்துட்டாரு. ஆனா அதை வந்து அவருடைய இருதயம் வந்து ஏற்றுக்கொள்வதற்கு அவ்வளவு வந்து கடினமாக இருந்தது. அப்ப நமக்கு நன்மை என்ன தீமை என்ன, நான் செய்யற ஒவ்வொரு காரியங்கள்லயும் வந்துட்டு பாவம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது வேதம் ஒன்றுதான் நமக்கு வந்துட்டு சொல்லி கொடுக்குமே ஒழிய. அதனாலதான் கர்த்தர் சொல்லியிருக்காரு, நீங்க வந்து யாரையும் வந்துட்டு தீர்ப்பு செய்யாதீர்கள். நீங்க வந்து என்னுடைய ஊழியக்காரர்ல தீர்ப்பு செய்யறதுக்கு நியாயம் வந்துட்டு மாமிசத்தை சொல்வதற்கு எந்த ஒரு ரைட்டு யாருக்குமே கிடையாது. ஆனா நீங்க வந்துட்டு வேதத்தின்படி வேத வாக்கியங்களின்படி வந்துட்டு அவர்களுக்கு வந்து புத்தி சொல்லலாம்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்ப நாம அதை வந்து கை கொண்டு நாம புத்தி சொல்றப்ப அங்க வந்து கர்த்தர் வந்துட்டு கிரியை செய்யறத நாம அனுதினமும் பார்க்க முடியுது. அப்ப வேதத்தை தியானம் பண்றதுன்னா என்ன? இன்னைக்கு வந்து உலகத்துல வந்துட்டு அநேக மதங்கள் இருக்குது, அநேக இடங்கள்ல வந்துட்டு கார்ப்பரேட் உலகம் இருக்குது. அங்க எல்லாம் வந்துட்டு நாம வந்துட்டு அநேக காரியங்களை நாம வந்துட்டு அனுதினமும் செஞ்சுக்கிட்டு இருக்கப்போ ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு குடும்பத்திலையும் வந்து பிரச்சனைகள், அங்க அதுல உள்ள ப்ரெஷரு, வேலையிலையும் பல பிரச்சனைகள் இருக்குது. அப்ப இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னு சொல்றப்ப பாத்தீங்கன்னா, அந்த மதங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தரும் வந்துட்டு நாம வந்துட்டு கடவுளை குறிச்சு நாம வந்துட்டு தியானம் பண்ணுவோம். அந்த தியானத்தை அவங்க எப்படி பண்ணணும்னு சொல்லி கத்துக் கொடுக்குறாங்கனாக்க, ஓகே இன்னைக்கு நீங்க வந்து அநேக பிரச்சனைகளோட வந்திருக்கிறீங்க. இந்த பிரச்சனைகள் உங்க மைண்டை வந்துட்டு நீங்க வந்து ஃப்ரீ பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நாம வந்துட்டு தியானம் பண்ணலாம். அப்ப தியானம் பண்றப்ப நமக்கு வந்துட்டு கடவுள் வந்துட்டு ஒரு வெளிப்பாடு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்துட்டு உலகம் வந்துட்டு இததான் வந்துட்டு தியானம் அப்படிங்கிறத வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. ஆனா வேதம் சொல்றது வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க வேற விதமாக இருக்குது. சோ வேதத்துல வந்துட்டு தியானம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னாக்க, ஏற்கனவே இதரை குறிச்சு வெளிப்படுத்தப்பட்ட உண்மை அல்லது யதார்த்தத்தை பத்தி வந்துட்டு நாம எப்பொழுதுமே வந்துட்டு சிந்தித்து கொண்டு இருக்கிறது தான் வந்துட்டு தியானம்னே வந்துட்டு நமக்கு வந்துட்டு அநேக வசனங்கள் என்ன பார்க்க போறோம். அதுதான் வந்து தியானம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு தெரிஞ்ச வசனம் தான் யோவான் 17:3 என்ன சொல்லுது? கர்த்தர் வந்துட்டு நமக்கு வந்துட்டு நித்திய ஜீவனை வந்துட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே வந்து நித்திய ஜீவன் சொல்லியிருக்கிறாரு. இப்ப இந்த வசனத்தை வந்து நம்ம வந்து விசுவசிக்கிறோம், ரைட்? தேவன் ஒருவர் தான் சொல்லி விசுவசிக்கிறோம். ஆனா யாராவது வந்து நம்ம கிட்ட கேள்வி கேட்கிறப்ப தேவன் வந்துட்டு திருத்துவத்துல இருக்கிறாங்க, 2 பேரா இருக்கிறாங்கன்னு நிறைய பேர் வந்து சொல்றப்ப நமக்கு அதுக்கு பதில் சொல்ல முடியாம போறப்பதான் வந்துட்டு தடுமாற்றம் வருது. அப்ப நாம இதை குறிச்சு வந்துட்டு கர்த்தர் வந்து என்ன சொல்றாரு, நீங்க வந்துட்டு தெரிஞ்சுக்கணும், நீங்க அறிஞ்சு பார்க்கணும். ஏன்னா நித்திய ஜீவன்கிறது இன்னொரு இடத்துல யோவான் 5:39 சொல்லியிருப்பாரு, நீங்க வந்து வேத வாக்கியங்களே ஆராய்ந்து பாருங்கள், அதுலதான் உங்களுக்கு வந்துட்டு நித்திய ஜீவன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா பழைய ஏற்பாட்டுல வந்துட்டு ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல தீர்க்க தரிசனம் சொன்னதுல இருந்து மல்கியா வரைக்கும் பாத்தீங்கன்னா கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அவருடைய வருகையை குறிச்சும், அவர் முதல்ல வந்து எப்படி வருவாரு, அதுக்கு அடுத்தது நம்ம பாவத்துக்காக அவர் தான் வந்துட்டு பலியாக்க போறாரு, அதுக்கப்புறம் அவர் வந்து உயிர் தெழுவாரு, எப்படி நாம வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு புறஜாதியர்கள் எல்லாம் எப்படி விசுவாசத்துக்குள்ள வர முடியும், அவங்க எப்படி நித்திய ஜீவனுக்குரிய போக முடியும், எல்லா காரியங்களையும் குறித்து கர்த்தர் சொல்லியிருக்காரு. நம்ம அதை முழுமையா வாசிக்க தான் வந்துட்டு நமக்குள்ள விசுவாசமும் அதிகமா ஆகும். அப்ப நம்ம இதுதான் வந்துட்டு அடிப்படையா வந்துட்டு தியானம். அப்பதான் நம்ம வந்து விசுவாசத்துல உறுதியா இருக்கணும்னா அந்த வார்த்தைகளை குறித்து நாம வந்து சிந்தித்து கொண்டே இருக்கணும். சோ தாவீது எப்படி வந்துட்டு அவர் வந்து தியானம் பண்ணாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு சில வசனங்களை வாசிப்போம். சங்கீதம் 63:6. என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் பொழுது ராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். ஆமென். ஆமென். சோ கர்த்தர் யாருங்கிறது, கர்த்தரை குறிச்சு அவன் வந்து முதல்ல வந்துட்டு சிந்திச்சுக்கிட்டே இருக்கான், அவருடைய வார்த்தைகள். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா சங்கீதம் 77:12 வாசி. உம்முடைய கிரிகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை எல்லாம் யோசிப்பேன் என்றேன். ஆமென். ஆமென். கர்த்தர் வந்துட்டு அவருடைய வார்த்தைகள்ல அநேக இடத்துல வந்துட்டு எப்படி வந்துட்டு வானத்தையும் பூமியும் உண்டாக்கினாரு, சர்வ சேனைகளையும் உண்டாக்கினாரு அப்படிங்கிறத வந்துட்டு வெவ்வேறு இடத்துல வந்து சொல்லியிருக்கிறாரு. யோபுல வந்துட்டு நிறைய விஷயங்களை குறித்து சொல்லியிருப்பாரு. அப்ப அவருடைய கிரிகைகளை குறித்து வந்துட்டு அவன் வந்துட்டு சங்கீதக்காரன் வந்துட்டு அவன் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறான். அடுத்த வந்துட்டு சங்கீதம்
119:15 வாசி. உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். ஆமென். சோ உமது கட்டளைகளை தியானித்து, எதற்காக அவருடைய கட்டளையை தியானிக்கணும்? அவர் தான் நம்மளை வந்துட்டு உண்டாக்கினார், நம்மளுடைய அப்பா. அப்ப அப்பாவோட கட்டளைகள் முதல்ல வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்மளுடைய ஜெபத்துக்கு எப்ப பதில் கிடைக்கும்? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் தான் வந்துட்டு உங்கள் ஜெபங்கள் எல்லாத்துக்குமே நான் கர்த்தர் வந்துட்டு பதில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம அவர் யாரு, அவருடைய கட்டளைகள் என்னன்னே தெரிஞ்சுக்காம நாம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னாக்க அது ஒரு ஸ்டேஜுக்கு மேல வந்துட்டு முழுமை பெறாது. ஏன்னா மனுஷகுமாரன் பூமிக்கு வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு வந்து நமக்கு வந்து வேதம் வந்து தெள்ள தெளிவாக இருக்கிறப்ப நாம விசுவாசத்துல நிலைச்சு நிக்கணும்னாக்க அவருடைய வார்த்தைகள் நம்ம இருதயத்துக்குள்ள எப்பொழுதுமே இருந்து அதுல வந்து நம்ம வந்து தியானம் பண்ணணும்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு ஆவியானவரே நமக்குள்ளாக இருந்து என்னென்ன காரியத்துக்கு தேவனுக்கு சித்தமான ஜபங்கள்னு இருக்கு அதுக்கெல்லாம் வந்துட்டு நம்மளை வந்து வழி நடத்துவாரு. அடுத்தது 119 ஏன்னா அப்ப 119 அந்த சங்கீதத்துல 119 அந்த அதிகாரத்துல 176 வசனங்கள் இருக்கு. அது முழுக்க முழுக்க இங்க வந்துட்டு தாவீது வந்துட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை குறிச்சு அவன் வந்துட்டு முழுமையா வந்துட்டு தியானிக்கிறது, அதுக்கப்புறம் எப்படி ஜெபம் பண்றது, எப்படி நம்மளுடைய வழிகளை வந்து மாற்றிக்கொள்ள முடியுங்கிறத அதை நம்ம 176 வசனங்களையும் வாசிச்சு சிந்திச்சு பார்த்தோம்னாக்க நிறைய விஷயங்களை நம்மளால கத்துக்க முடியும். 119:23 வாசி. பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்ளுகிறார்கள், உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். ஆமென். ஆமென். சோ இந்த தாவீதுக்கு எதிராக வந்துட்டு அநேக பேர் வந்துட்டு சூழ்ச்சி செய்யறார்கள். ஆனா இவரோ வந்துட்டு அந்த சூழ்ச்சி செய்கிறவர்களுக்கு எதிராக வந்து போகாம அவர் வந்துட்டு அவருடைய பிரமாணங்களை வந்துட்டு அவரு தியானிக்கிறாரு. அடுத்தது அதுலயே வந்துட்டு 48வது வசனத்தை வாசி. நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன், உமது பிரமாணங்களை தியானிப்பேன். ஆமென். ஆமென். முதல்ல வந்து கட்டளைகள் என்னன்னு வந்துட்டு அவர் வந்து தெரிஞ்சுக்கிறாரு, அதை குறித்து அவர் தியானிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கட்டளைகள் மேல வந்துட்டு அவர் வந்துட்டு வாஞ்சையா இருக்கிறார், பிரியப்படுறாரு. ஏன்னா பிரியம் இல்லாம நம்ம எந்த ஒரு காரியத்தையும் நாம வந்து நமக்கு வந்து எப்ப பிரியம் வருதுனாக்க நம்ம அந்த காரியத்துங்களை வந்துட்டு முழுமையா புரிஞ்சுக்கிட்டாதான். ஏன்னா நம்ம மாம்சத்துல இருக்கிற நாட்கள்லயுமே வந்துட்டு நம்ம ஸ்கூலோ காலேஜோ இந்த பள்ளி படிப்பு படிக்கிறப்ப சில பேர் வந்துட்டு நல்ல மார்க் எடுத்திருப்போம், 100க்கு 100. சில பேர் வந்துட்டு 30, 40, 50 மார்க் கம்மியான மார்க் எடுத்திருப்போம். சில பேர் வந்து ஃபெயில் ஆயிருப்போம். அப்ப அந்த 100 மார்க் 90 மார்க் எடுத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்க அவங்களுக்கு அந்த படிக்கிற விஷயத்துல அந்த பிரியம் உண்டாகி அதை முழுமையா புரிஞ்சுக்கிட்டு அதை வந்துட்டு அவங்க முழு மூச்சா வந்துட்டு செய்யறப்ப வந்துட்டு அப்ப நமக்கு பிரியம் இல்லாம எந்த ஒரு காரியத்தையும் நாம செஞ்சோம்னாக்கா அது முழுமை பெறாது. அதே போலதான் நான் பிரியப்படுகிற முதல்ல கட்டளைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கட்டளைகள் மேல வந்துட்டு வாஞ்சையா இருக்கிறனாலதான் அவரால் வந்துட்டு தியானம் வந்து பண்ண முடியுது. அடுத்து 97 வாசிப்போம். உமது வேதத்தில் நாம் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம். நம்ம வந்துட்டு அந்த வார்த்தையில் மேல வந்துட்டு பிரியம் உள்ளவர்களாக இருந்தோம்னாக்கா அது வந்துட்டு தாவீது சொல்றான், அது வந்துட்டு என்னுடைய நாள் முழுவதும் என் தியானமாக இருக்கிறது. அது நாள் முழுவதும் தியானமாக இருக்கிறப்பதான் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க நான் வந்துட்டு எந்த ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்றதாக இருந்தாலும் எந்த ஒரு காரியத்தையும் மாமிசத்துல அவன் பண்ண போறதா இருந்தாலும் அவன் வந்து கர்த்தர்கிட்ட வந்து தன் சுயபுத்தியின் மேல் சாயாம எல்லா காரியத்திலயும் வந்துட்டு கர்த்தர்கிட்ட போய் அவன் வந்துட்டு கேட்கிறான். அவன் வந்துட்டு எந்தெந்த நேரத்துல வந்துட்டு கர்த்தரை சாராம இருந்தானோ அப்ப எல்லாம் வந்துட்டு அவன் வந்துட்டு சில பெரிய தவறுகளும் வந்துட்டு செஞ்சிருக்கிறான். ஆனா தவறுகள் செஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா அந்த தவறு என்னன்னு உணர்ந்ததுக்கு அப்புறம் கர்த்தாவே நான் உமக்கு எதிராக தான் வந்துட்டு பாவம் செய்தேன் அப்படிங்கிறத போய் ஒற்றுக்கொண்டு அவன் வந்து மனம் திரும்புறப்ப வந்துட்டு கர்த்தர் அவனை வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார். அடுத்து 98 வாசிப்போமே. நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக நாணம் உள்ளவனாக்குகிறீர், அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. ஆமென். சோ இந்த அனுபவம் இன்னைக்கு நம்மள நிறைய பேத்துக்கு எல்லாருக்குமே இருக்குன்னு தான் நான் வந்து விசுவசிக்கிறேன். ஏன்னா கர்த்தர் வந்துட்டு நமக்கு 1 கொரிந்தியர்ல 1 அதிகாரம் 2வது அதிகாரம் 3வது அதிகாரம்லாம் பாத்தீங்கன்னாக்க உலகத்துல அநேக ஞானிகள் இருந்தாலும் அவர்களை வெட்கப்படுத்துவதற்காக நம்மளை போல ஒரு சிறு குழந்தைகளை வந்துட்டு பைத்தியம் உள்ளவர்களை தேவன் வந்து தெரிந்து கொண்டார்னு வந்து சொல்லியிருக்காரு. அவர்கள் யாருன்னாக்க இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏத்துக்கிட்டு அவருடைய வழிகளை நடக்கிறவங்களுக்கு அவர் வந்துட்டு எல்லா ஞானத்தையும் வந்துட்டு கொடுக்குறாரு. அதே போலதான் அன்னைக்கு வந்துட்டு தாவீது ஒரு ஆடு மேய்க்கிறவனாக இருந்து அவனை வந்துட்டு எங்கேயோ தன் இருதயத்துக்கே ஏற்றவைகளா வந்துட்டு தாவீது செய்வான்னு சொல்லி கர்த்தரே வந்துட்டு சாட்சி கொடுக்குற அளவுக்கு அவன் வந்துட்டு கர்த்தருடைய வார்த்தைகள் மேல வந்துட்டு அவ்வளவு வந்து வாஞ்சையாக இருந்தான். அடுத்தது 148 வாசி. உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே
என் கண்கள் விழித்துக் கொள்ளும். ஆமென். ஆமென். அப்ப இன்னைக்கு நமக்கு இந்த அனுபவம் வந்துட்டு உண்டு. நம்ம காலையில 4 மணிக்கு, 5 மணிக்கு, 6 மணிக்கு எழுந்திருச்சு, நம்ம தனிமையில வந்து கர்த்தருடைய வேதத்தையும், ஜெபத்திலயும் நாம வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு ஸ்கெட்யூல் போட்டுட்டு நம்ம வந்து டெய்லி வந்துட்டு அலாரம் வச்சிருப்போம். ஆனா சில நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா, அந்த அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்துட்டு 1/2 மணி நேரத்துக்கு, இல்ல 3/4 மணி நேரத்துக்கு, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நமக்கு வந்துட்டு அந்த முழிப்பு வந்துரும். ஏன்னா கர்த்தர் மேல வந்துட்டு அவருடைய வார்த்தைகள் மேல வாஞ்சையா இருந்தோம்னா, இதெல்லாம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு நடக்க ஆரம்பிக்கும். இததான் வந்துட்டு சுருக்கமா வந்துட்டு பிலிப்பியர்ல 4:8 வாசிப்போம். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளை சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஸோ இந்த காரியங்களை வந்து நாம வந்து எப்பொழுதுமே உண்மை எது, ஒழுக்கம் எது, நீதி எது, கற்பு எது, அன்பு எது, நற்கீர்த்திகள் எது, இந்த காரியங்களை எல்லாம் நாம வந்துட்டு சிந்திச்சு கொண்டே இருந்தோம்னாக்க நாம வந்து பாவத்துல விழுவது வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அந்த பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மின்னு வந்து பவுல் வந்துட்டு இதுவே இந்த பழைய ஏற்பாட்டுல சொன்ன, சங்கீதத்துல சொன்ன, அநேக இடங்கள்ல சொன்ன காரியங்களை வந்துட்டு அதே விஷயத்தை தான் வந்துட்டு நாம வந்துட்டு அவருடைய வார்த்தையின் மேல வந்துட்டு பிரியம் வச்சு அது என் நாள் முழுவதும் அது என் தியானமாக இருந்தால் நாம வந்துட்டு ஆவிக்குரியவர்கள் கர்த்தர் ஆவியாக இருக்கிறப்ப அவர் கூட நாம எப்பொழுதுமே வந்துட்டு பேசிக்கொண்டே இருப்போம். ஆனா வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு நம்ம இவ்வளவு நேரம் பார்த்த வசனங்கள்ல பாத்தீங்கன்னாக்க கர்த்தர் யாரு, கர்த்தர் தன்னுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தினாரு, அதை குறிச்சுதான் வந்துட்டு நமக்கு ஏசப்பா வந்துட்டு தியானம் பண்ணவே சொல்றாரு. ஆனா இன்னைக்கு உலகம் வந்துட்டு கடவுளை குறிச்சு தியானம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு புதுசா வந்துட்டு கர்த்தர் ஏதாவது கடவுள்கிட்ட வந்து நான் வந்து பெற்றுக்கொள்ளு சொல்லி வெவ்வேறு மதங்கள்ல வெவ்வேறு விதமா வந்துட்டு அந்த யோகா மெடிடேஷன் சொல்லிட்டு நிறைய விதமான மெடிடேஷன் வந்துட்டு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்காக அவர்கள் எல்லோருமே வந்து காசு கொடுத்து தங்களோட நேரத்தை கொடுத்து எவ்வளவு பேர்த்தோட வாழ்க்கை வந்துட்டு சீர்கெட்டு போயிருக்குது. ஆனா நமக்கோ ஏசப்பா வந்துட்டு ரொம்ப எளிமையா எல்லா காரியங்களும் நம்ம வந்துட்டு நம்ம மைண்ட்ல இருந்து ரிலாக்ஸ் ஆகுறதுக்கு, நம்ம வந்துட்டு நம்ம ப்ரெஷர்ல இருந்து, டிப்ரெஷன்ல இருந்து, எல்லாத்துல இருந்து விடுதலை ஆக்குறதுக்கு அவருடைய வசனத்தை வந்துட்டு நாம வந்து வாசிக்க ஆரம்பிச்சோம்னாக்க தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ள வேண்டும், நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியும் ஜீவனுமாக இருக்குதுன்னு வந்து கர்த்தர் வந்து சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ள போக போக வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க நமக்கு சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப கிறிஸ்தவர்கள் வந்துட்டு எதற்காக வந்துட்டு நாம வந்துட்டு தியானம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம வந்து வேதத்துல இருந்து பார்ப்போம். ஏன்னாக்கா ஏசப்பா வந்துட்டு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியினாலே அவர் வந்து 40 நாள் வந்து உபவாசம் வந்துட்டு இருந்தார் வனாந்தரத்துல போயிட்டு. அப்ப 40 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் சத்ருவானவன், பிசாசானவன் அவன் வந்து சோதிக்கிறப்ப அவருக்கு வந்து பசியா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு இந்த கல்லை வந்துட்டு அப்பம் ஆக்குங்கன்னு சொல்றப்ப அங்க கர்த்தர் என்ன சொல்றாரு, மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் வந்துட்டு பிழைப்பான்னு வந்துட்டு சொல்லி இருக்கிறாரு. இதுதான் வந்து சங்கீதம் முதல் சங்கீதத்துல 1-3 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிப்போம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். ஆமென். துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் அப்படின்னு சொல்லி இருக்கப்ப துன்மார்க்கர்னு இங்க சொல்றது வந்துட்டு மனிதர்களையா இல்ல வந்துட்டு பிசாசையா அப்படின்னு பாக்குறப்ப வந்துட்டு மனிதர்கள் தான். ஆனா அவர்களுக்குள்ளாக செயல்படுகிற அந்த பிசாசின் ஆவியினாலதான் அவர்கள் இல்லை. ஏன்னா இதேதான் காரியத்தை நம்ம எபேசியர்ல 2வது அதிகாரத்துல பார்த்தோம்னா நாமளும் வந்துட்டு முற்காலத்துல வந்துட்டு அந்த பிசாசினுடைய வழியில தான் வந்துட்டு நமது மாமிசமும் மனசும் நினைச்சதை வந்து நாம வந்துட்டு செஞ்சோம். ஆனா இன்னைக்கு நாம வந்துட்டு அதை செய்யக்கூடாது அப்படிங்கிறப்ப வந்துட்டு துன்மார்க்கனுடைய ஆலோசனைங்கிறது வந்துட்டு கர்த்தருடைய வார்த்தையில வந்து இருக்காது. அதனாலதான் கர்த்தர் வந்துட்டு இந்த உலகத்தின் மேல வந்துட்டு சிநேகிதம் கொள்ளாதுங்கிறாரு. 2வது வந்து பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து முதல்ல வந்துட்டு பிரியம் வைக்கணும். அதுக்கப்புறம் அதை நம்ம தியானிக்க ஆரம்பிச்சோம்னாக்க நமக்கு கர்த்தர் வந்துட்டு அவன் வந்துட்டு எப்பொழுதுமே வந்துட்டு கனி கொடுக்கிறவனாக. ஏன்னா கர்த்தர் வந்து நம்ம எல்லாரையுமே தெரிந்து கொண்டதே எதற்காக? யோவான் 15:16 சொல்லுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை வந்துட்டு தெரிந்து கொண்டேன், நீங்கள் வந்து மிகுந்த கனிகளை கொடுப்பதற்காக.
ஏன்னா நீங்க நம்ம எல்லாருமே கனிகள்னா என்னன்னு தெரியும். ஒன்று அந்த ஆவியின் கனி, அந்த 9 கனியை குறித்து தெரியும். மனம் திரும்புதல் கேட்ட கனி தெரியும். அடுத்து ஆத்துமாங்கிற அந்த கனியை நாம எப்ப நம்மளால இந்த கனிகளை கொடுக்க முடியும்னாக்க அவருடைய வார்த்தைகளை நாம தியானிக்கிறப்ப மட்டும்தான் அது சாத்தியப்படும் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அப்படி தியானிக்கிறவர்களை குறித்து வேதம் என்ன சாட்சி சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னாக்க, அப்போஸ்தலர்ல இங்க 17வது அதிகாரத்துல உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தை நமக்கு தெரியும். அந்த வசனம் பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்ல 3வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் நானே வாசிக்கிறேன். கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதென்று நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசு கிறிஸ்து என்று காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்தினான்னு சொல்லியிருக்காரு. அங்க பவுல் தெஸ்லோனியாக்கா பட்டணத்துக்கு அங்க இயேசு கிறிஸ்து யாருன்னு சொல்லி திருஷ்டாந்தம் படுத்துறானாக்கா, அங்க அற்புதங்கள் அடையாளங்கள் மூலியமாக அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து யாருங்கிறத முழுமையா அவன் புரிய வைக்கிறான். ஆனா அதை சில பேர் சில பக்தி உள்ளவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். சிலரோ யூதர்கள் அவங்க மேல பவுல் மேல வைராக்கியம் விரோதம் கொண்ட அங்க இருக்கிறவர்களை அந்த ஊர்ல அவரை ஏற்றுக்கொண்டவர்களை கைது பண்ணிட்டு அவங்க அதிகாரிகள்கிட்ட கூட்டு போறாங்க. அதிகாரிகள்கிட்ட கூட்டு போறப்ப 6வது வசனத்துல சொல்லுது, இழுத்து கொண்டு உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் அவர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள். ஏன்னா அங்க இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்றப்ப அங்க நடக்கிற அற்புதங்கள் அடையாளங்கள் பிசாசுகள் கண்டு நடுங்குகிறத பார்த்து உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் வசனம் சொல்லுது. அப்ப அந்த வேத வசனங்களை நாம ஆராய்ச்சி பண்ணி பாக்குறப்ப பவுல் பழைய மனுஷனா எப்படி இருந்தா புதிய மனுஷனா மாறினதுக்கு அப்புறம் அதே வைராக்கியம், ஒண்ணு மாமிசத்துக்கு ஏற்ற வைராக்கியம் இருந்துச்சு, 2வது வைராக்கியம் கர்த்தரை ஏத்துட்டதுக்கு அப்புறம் ஆவிக்கேற்ற வைராக்கியம் அவருக்குள்ளாக இருந்தது. அடுத்தது எதுக்காக நாம தியானிக்கணும் அப்படின்னாக்க, நாம எல்லோருமே கர்த்தரை போல மாற வேண்டும். ரோமர்ல 8:29 வாசி. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதல் பேரானவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். ஆமேன், ஆமேன். நம்மளை எல்லாருமே யாரெல்லாம் கர்த்தரை ஏற்கனவே சொந்த இரட்சகராக ஏத்துக்கிட்டோமோ நாம எல்லோருமே உலக தோற்றத்துக்கு முன்னே அவருடைய சாயல், அவர் பூமியில எப்படி வாழ்ந்தாரோ அதே போல நாமளும் பரிசுத்தம் உள்ளவராக வாழணுங்கிறது தான் அவருடைய சித்தம். அதே போல பரலோகத்தில் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் சித்தமான காரியங்களை எல்லாம் பூமியில கர்த்தர் நம்மளை கொண்டு அவருடைய ஆவியை நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்காரு. நம்மளை வச்சுதான் அந்த பூமிக்குரிய காரியங்களை எல்லாத்தையுமே அவருக்கு சித்தமான காரியங்களை நம்மளை வச்சுதான் செய்ய போகிறார். அப்ப கர்த்தர் அவர் பூமியில இருந்தப்ப பாத்தீங்கன்னா 1 யோவான் 3:5 சொல்லுது, அவரிடத்துல பாவமே கிடையாது. இன்னைக்கு நமக்கு அநேக சோதனைகள் வருது. அதே போல கர்த்தருக்கும் எபிரேயர் 4:15 சொல்லுது, எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அப்ப கர்த்தர் நமக்காக எல்லா காரியத்தையும் முன்னாடி எதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம செஞ்சு காமிச்சிருக்கிறாரு. அதை எப்படி நாம தெரிஞ்சு கொள்ள முடியும்னாக்க, நாம வேதத்தை படிச்சு அதை ஆராய்ச்சி பண்ணி பாக்குறப்பதான், அதுக்கப்புறம் ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறம் நாம பயிற்சி முயற்சி செய்ய ஆரம்பிக்கிறப்பதான். இப்ப நமக்கு ஒரு வியாதி வருது, நமக்கு ஒரு பிரச்சனைகள் வருது, மத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் அவங்க ஆலோசனை கேட்கிறப்ப இந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு காரியத்திலும் நாம பயிற்சி முயற்சி பண்றப்ப, நமக்கு வியாதி வரப்ப நாம மனம் திரும்பி யாரு மேலேயாவது மனக்கசப்பு இருக்கிறப்ப அவர்கள்ட்ட ஒப்புரவாகிறது எப்படி, நமக்கு விரோதித்து இருக்கிறவர்களை குறித்து எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு யாராவது விரோதமாக எதையாவது செஞ்சுட்டாங்கனாக்க நீங்க அவர்களை எப்படி மன்னிக்கணும். அப்ப ஒரு சில பேர் சபைக்குள்ளே ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த சகோதரர்கிட்ட போய் எப்படி நாம ஒப்புரவாகணும், அவங்க ஒப்புரவாகலைன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு காரியங்களையும் செஞ்சிருக்கிறாரு. அதன்படி நாம செய்ய ஆரம்பிச்சோம்னாக்க நமக்கு கர்த்தர் சொல்லியிருக்காரு, அந்த முழு சமாதானம் நம்ம இந்த உலகத்துல வாழ்றப்ப அவர் கர்த்தர் எல்லா காரியத்திலையும் கொடுக்குறாரு. ஆனா இதே காரியங்களை நாம முன்னொரு காலத்துல பழைய மனுஷனா இருக்கிறப்ப நாம பண்றப்ப பாத்தீங்கன்னாக்க அங்க விரோதங்கள் பகைகள் எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் நம்மளால 100% பீஸ்ஃபுல்லாவே சால்வ் பண்ண முடியாது. அதுக்கு வேணா இன்னைக்கு நம்ம இன்னைக்கு கர்த்தரை ஏத்துக்கிட்டோம், கர்த்தரை ஏத்துக்கொள்ளாதவங்க இல்ல கட்டட சபைக்கு போறவங்கள்ட்ட
உள்ள பிரச்சனைகளை அவங்களால எப்படி சார்ட் அவுட் பண்ண முடியுது, அவங்களால உண்மையிலேயே சார்ட் அவுட் பண்ண முடிஞ்சிருக்குதா, கர்த்தர் கொடுத்த வழியில அவங்களால சார்ட் அவுட் பண்ண முடியுதா, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நாம அவங்கள்ட்ட பேசி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலா நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்காக எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாம வந்து சரியான வழியில தான் செல்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத வந்துட்டு நாமளே வார்த்தையை கொண்டு நம்மளே வந்துட்டு நாம வந்துட்டு பரீட்சை பண்ணி பார்த்துக்கலாம். அப்பதான் வந்துட்டு நம்ம, ஏன்னா கர்த்தர் வந்துட்டு அந்த மாதிரி காரியங்களை செய்யறப்ப வந்துட்டு உலகத்திலே உங்களுக்கு அநேக உபத்திரமும் உண்டு. அவருடைய நாமத்தின் பேர வந்துட்டு நம்ம பாவத்துக்கு எதிர்த்து நின்று போராடுறப்ப நமக்கு நிறைய பிரச்சனைகள் உண்டு. ஆனா கர்த்தர் வந்துட்டு எல்லாவற்றிலும் வந்துட்டு, ஏன்னா கர்த்தர் நான் உலகத்தை ஜெயிச்சேன், அதே போல நீங்களும் வந்துட்டு உங்களாலையும் உலகத்தை வந்துட்டு ஜெயிக்க முடியும். அப்ப நாம வந்து புதிய மனுஷனுக்குரிய அந்த தகுதியை வந்துட்டு, புதிய மனுஷன் கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறப்ப நாம எப்படி அவரோட வந்துட்டு ஆராதிக்கணும், அதை குறித்து நமக்கு தெரிஞ்ச வசனம் தான் ரோமர்ல 12வது அதிகாரத்துல 1-2 வாசிப்போம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். அப்ப நமக்கு புதிய மனுஷன் எப்படி வந்து கர்த்தரை வந்துட்டு ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவன் வந்துட்டு தன்னுடைய சரீரத்தின் மூலமாகவும் நம்மளுடைய ஆவியினாலும் தான் வந்து கர்த்தருக்கு வந்துட்டு நம்மளோட சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கறது மூலியமா தான் வந்துட்டு கர்த்தரை வந்துட்டு அதுதான் வந்துட்டு புத்தியுள்ள ஆராதனை அப்படின்னு வந்து வேதம் வந்து சொல்லியிருக்கிறது. அப்போ புத்தி இல்லாத ஆராதனை அப்படிங்கிறத குறிச்சுமே வந்துட்டு வேதம் நமக்கு வந்து சொல்லியிருக்குது. ஏன்னா அதை வந்து முந்தி ஒரு காலத்துல நாம வந்துட்டு எல்லோருமே அதை செய்து கொண்டிருந்தோம் வெவ்வேறு வடிவங்கள்ல. கொலோசியர்ல 2வது அதிகாரத்துல 19-23 வரைக்கும். மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாமிச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மறுத்தது உண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறதென்ன? இவையெல்லாம் அனுபவிக்கிறதினால் அழிந்து போகுமே. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி நாணம் என்கிற பேர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாமிசத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றுக்கும் பிரயோஜனப்பட மாட்டாது. ஆமேன். சோ ஒரு இடத்துல வந்து கர்த்தர் வந்துட்டு புத்தியுள்ள ஆராதனை, புதிய மனுஷனுக்குரிய ஆராதனை எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இன்னொரு ஆராதனை உலகத்துல போயிட்டு இருக்குது. அந்த ஆராதனை எப்பேற்பட்ட ஆராதனைனாக்க சுய இஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி. ஏன்னா இன்னைக்கு வந்து சபைகள், இன்னைக்கு அநேக டினாமினேஷன் சபையில வந்துட்டு, ஏன்னா கர்த்தர் அதுக்குன்னே ஒரு வந்துட்டு வசனத்தையும் கொடுத்திருக்காரு 2 தீமோத்தியில வந்துட்டு. அவர் வந்துட்டு அவர்கள் வந்துட்டு தங்களுடைய சுய இச்சைக்கேற்ற போதகர்களை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு பிடித்தமான ஒரு பிரசங்கத்தை தான் இன்னைக்கு வந்து கேட்கறதற்கு உலகம் வந்துட்டு இன்னைக்கு அநேகர் வந்துட்டு அந்த பாதையில தான் வந்து கர்த்தரை விசுவசிக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னாக்கா அங்க வந்துட்டு மனிதனுடைய கட்டளைகள் தான் வந்துட்டு பெருசா மேலோங்கி நிற்குமே ஒழிய தேவனுடைய கட்டளையோ அங்க வந்துட்டு மேலோங்கி நிற்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்காரு, உங்கள் பாரம்பரியத்தினாலே நீங்க வந்து தேவனுடைய கட்டளைகளை வந்துட்டு தள்ளி போடுறீங்கன்னு சொல்லியிருக்காரு. இது எல்லாமே இந்த காரியங்கள் எல்லாமே நீங்க வந்து செஞ்சீங்கன்னாக்க துவக்கத்துல பாத்தீங்கன்னா சில பேர் வந்துட்டு தேவ தூதர்களுக்கும் செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு அநேக ரோமன் கத்தோலிக்க இதுல இருந்து நம்ம பின்புலத்துல இருந்து வந்திருந்தோம்னாக்க நாம அங்க பாத்தீங்கன்னாக்க அங்க தேவ தூதர்கள் அந்த மெக்கேல், அந்த மெக்கேலுக்குன்னு சொல்லிட்டு அவர் ஒரு புனிதர் சொல்லிட்டு அவர்கிட்ட எல்லாம் வந்துட்டு போய் ஜெபம் பண்ணி நம்ம வந்துட்டு அவருக்கு ஒரு சிலையை செஞ்சு அதுக்கு அந்த மாதிரியான ஆராதனைகளையும் நாம வந்துட்டு முன்னொரு காலத்துல வந்துட்டு பண்ணியிருக்கிறோம். இந்த ஆராதனைகள்லாம் பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரியான காரியங்கள்லாம் செஞ்சீங்கன்னாக்க நம்மளுடைய நித்திய ஜீவனை, ஏன்னா எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாது இருப்பார்கள் சொல்லியிருக்கிறது. இந்த காரியங்கள் நம்ம வந்துட்டு பழைய மனுஷனுடைய வாழ்க்கையில வந்துட்டு நாம வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு நம்ம வந்துட்டு சிலை வழிபாடோ மற்றபடி வந்துட்டு மனிதர்கள் சொல்ற கட்டளைகளுக்கோ நாம வந்துட்டு எதுக்கும் நாம அடிபணிய மாட்டோம். ஏன்னா கர்த்தருடைய வசனம் நமக்கு தெளிவாக இருக்கிறது. ஆனா இன்னும் வந்து ஒரு சில காரியங்கள்ல நாம வந்துட்டு நம்மளை அறியாமலே வந்துட்டு உள்ள போக முடியும். வேணா வாசிப்போமே, கொலோசியர் 3:5-6. ஆகையால்
விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரு இச்சை, விக்கிர ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டு கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். ஆமென். ஆமென். இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, அதுக்கப்புறம் விக்கிரக ஆராதனைய பொருளாசைன்னு போட்டிருக்கப்ப நம்ம வந்து விக்கிரக ஆராதனை வந்துட்டு பிசிக்கலா நம்ம வந்துட்டு ஒரு உருவத்தையோ ஒரு படத்தையோ வச்சு ஆராதனை செய்யறோம். ஆனா அந்த இடத்துல வந்து கர்த்தர் வந்துட்டு இந்த உலகத்தை குறித்து அதன் மேல வந்துட்டு நாம வந்து எந்த அளவுக்கு இச்சையா இருந்தோம்னாலும் அதுவும் கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியம் சொல்லி வேத வசனம் அதை குறித்து நிறைய இடத்துல வந்துட்டு இன்னும் டீட்டெயில்டாகவும் சொல்லி இருக்குது. இவைகளின் பொருட்டு கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். யார் மேல வந்துட்டு கோபாக்கினை வரும்? பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னாக்க யூதர்கள் அவர்கள் எல்லோருமே விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள். அவர்கள் வந்துட்டு கர்த்தருக்குரியவர்கள்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு அந்த தேசத்தை ஒரு சிறு கூட்டத்தை மட்டும், இந்த உலகத்திலேயே அந்த சிறு கூட்டத்தை மட்டும் அவர் அங்கீகரித்து அவர்கள் வந்துட்டு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கி அவருக்கு தேசத்தை வந்து கொடுத்தாரு. அங்க வந்துட்டு அவங்க எல்லோருமே கர்த்தருடைய கட்டளையை வந்துட்டு வாங்கினதுக்கு அப்புறம் அதை வந்து முழுமையாக பின்பற்ற முடியாமல் அவர்கள் அநேக தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள்னு நம்ம பார்க்கிறோம். அதே போலதான் வந்துட்டு இங்க வந்து 2 தெசலோனியர் 1:7 சொல்லுது, தேவனை அறியாதவர்களும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படி. ஸோ யார் யாரெல்லாம் இன்னைக்கு நம்ம வந்துட்டு எந்த அளவுக்கு எதுக்காக வந்து நம்ம வந்து டெய்லி வந்து பைபிள் ஸ்டடி பண்றோம் அப்படின்னாக்க, ஏதாவது ஒரு சில காரியங்கள்ல வந்து கர்த்தர் வந்து அனுதினமும் வந்து பைபிள் ஸ்டடி அட்டன் பண்றப்ப, வேதத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பாக்குறப்ப நமக்குள்ள வந்துட்டு இன்னும் வந்து ஏதாவது ஒட்டி கொண்டு இருக்கிற காரியங்களை வந்துட்டு தேவன் வந்துட்டு யார் மூலியமாவது பேசி அதை வந்துட்டு நம்ம வந்து உணர்வுக்கு கொண்டு வந்து அதை வந்து மனம் திரும்புதலுக்கு வந்து கர்த்தர் வந்துட்டு நம்மளை வந்து வழி நடத்துவார். ஏன்னா கர்த்தர் வந்துட்டு அவருடைய வார்த்தைகள் தான் நம்மளை வந்து கடைசி வரைக்கும் அவர் வர வரைக்கும் நம்மளை வந்துட்டு பரிசுத்தப்படுத்த போகுது. அந்த வார்த்தை நமக்குள்ள போக போக நமக்குள்ள இருக்கிற எல்லா கர்த்தருக்கு சுத்தமான காரியங்களும் வந்துட்டு வெளியே வந்துட்டு போகுது. 2வது பாத்தீங்கன்னாக்கா அந்த 6வது வசனத்துல இவைகளின் பொருட்டு கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் அப்படின்னு வந்து கர்த்தர் வந்து சொல்லியிருக்காரு. வாசிப்போமே யோவான்ல 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய் என்னும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தை எடுத்து பேசுகிறான். ஆமென். ஸோ யார் யாரெல்லாம் வந்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் அவருடைய நாமத்தின் மேல வந்து விசுவாசம் வைக்கிறோமோ அவரை எல்லாம் நம்ம வந்துட்டு பிள்ளைகளாகும்படி அதிகாரம் வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு. அந்த அதிகாரத்தை பெற்று கொண்டதுக்கு அப்புறம் யார் யாரெல்லாம் வந்து அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியிலையோ அவர்கள் எல்லோருமே வந்துட்டு என்ன சொல்றாரு, ஏன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள்னு வந்து வசனம் சொல்லுது. கர்த்தர் யாரை பார்த்து சொல்றாரு? யூதர்களை பார்த்து சொல்றாரு. அவர் வந்துட்டு யூதர்களுக்காக தான் அவர் வந்துட்டு வந்தாரு. நியாயப்பிரமாணத்தின் கீழானவராக தான் அவர் வந்துட்டு வந்தாரு. அவர்கள் எல்லாம் விருத்த சேதனம் பெற்றவர்கள். அவர்கள் வந்து கர்த்தருடைய உடன்படிக்கையில இருக்கிறவங்க. அவங்கள பார்த்து என்ன சொல்றாரு? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் வந்து பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாக இருக்கிறான். அவன் பொய் பேசும் பொழுது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். இந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் நிதானிச்சு பார்த்தோம்னாக்க நாம எங்கேயாவது வந்துட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு காம்ப்ரமைஸ் ஆகிறோமா அப்படிங்கறதான் வந்துட்டு நிதானிச்சு பார்க்கணும். காம்ப்ரமைஸ் ஆகிறோம்னாக்க கர்த்தர் வந்துட்டு பொய் பேசக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு அப்படின்னாக்க நாம வந்துட்டு பொய் பேசுறதுல சில காரியங்கள்ல வந்துட்டு ஸ்ட்ரிக்டா இருப்போம் பொய் பேசாம. ஆனா சில நேரத்துல வந்துட்டு நம்மளே அறியாமல இதை வந்துட்டு உலகத்தை பாக்குறப்ப வந்துட்டு இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசட்டையா நம்ம வந்துட்டு காம்ப்ரமைஸ் ஆயிட்டு போறதுக்கு அதிக வாய்ப்புகள் வந்துட்டு இன்னைக்கு இருக்குது. அப்ப கர்த்தர் வந்துட்டு இந்த இடத்துல நல்லா வந்துட்டு சிந்திச்சு பார்க்கணும். அந்த மாதிரி அவருடைய வார்த்தைக்கு விரோதமாக செய்யறப்ப நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் வந்துட்டு வார்த்தையை வந்து சொல்றப்ப வந்துட்டு இந்த வார்த்தையை நாம வந்துட்டு ரொம்ப வந்துட்டு தியானிச்சு பார்க்கணும். அப்ப நமக்கு எந்தெந்த வார்த்தைகள் என்னென்ன காரியங்கள், ஏன்னா அதனாலதான் சொல்லியிருக்காரு நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலுமே பரிசுத்தமாக இருங்கள்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா நான் பரிசுத்தர் அப்படின்னு வந்து கர்த்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு. கொலோசியர்ல 3:10 வாசிப்போம்.
தன்னை சிருஷ்டித்தருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. ஆமென். ஆமென். அப்ப நாம வந்துட்டு கர்த்தர் யாருன்னு, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவு அடையும்படி அப்படின்னு இருக்குது. அப்ப நாம வந்துட்டு கர்த்தரை வந்துட்டு கர்த்தருக்கு நமக்கு உள்ள உறவு என்ன, அப்ப அவருடைய வார்த்தைகள் என்ன, அந்த வார்த்தைகளை நாம வந்துட்டு சில டைம் வந்துட்டு நம்ம வந்துட்டு புதிய ஏற்பாட்டை நம்ம வந்து படிக்கிறப்ப ஒரு சில காரியங்கள் நமக்கு வந்து நெருடலா இருக்கும். அப்ப நெருடலா இருக்கிறப்ப வந்துட்டு அதை போய் நமக்கு வந்துட்டு இதுக்கு ஏதாவது வந்து எக்ஸாம்பிள் இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பழைய ஏற்பாட்டுல போய் பார்த்தப்ப அந்த காரியங்கள் வந்து அந்த பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னாக்க அந்த காரியங்கள் அதே மாதிரி இருந்துச்சுனாக்க நாம வந்துட்டு அதை நமக்கு வந்து திருஷ்டாந்தமா எக்ஸாம்பிளும் கர்த்தர் வந்துட்டு வச்சிருக்கிறாரு. அப்போ வச்சிருக்கிறப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க நாம வந்து அந்த காரியத்தை செய்யவே கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவெடுத்து நாம வந்து மனம் திரும்புவதற்கு ரெடியா வந்துட்டு இருக்கணும். அதுக்கு ஒரு சில வசனங்களை வந்துட்டு வாசிப்போமே. ரோமர்ல 8வது அதிகாரத்துல 5 முதல் 8 வரைக்கும் உள்ள வசனம். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். ஆமென். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். ரீசெண்டா வந்துட்டு நாங்க வந்துட்டு ஒரு சகோதரரை வந்து பார்த்தோம். அவருக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு அவங்க குடும்ப சூழல்ல வந்துட்டு ஒரு சில கடன் பிரச்சனைகள் இருந்துச்சு. அவங்களும் ஒரு கடந்த 10 ஆண்டுகளா வந்துட்டு சபைக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த சபையில வந்துட்டு அவங்களை எந்த அளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னாக்க, அந்த போதகர் வந்து சொல்லி வச்சிருக்கிறாரு, நான் உன் வீட்டுக்குள்ள வந்தேனாக்க, உன் வீட்டுல கால் எடுத்து வச்சனாக்க உன்னுடைய கடன் பிரச்சனை தீர்ந்து போயிருன்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவர் வந்துட்டு அவங்க அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு மாதிரியா வந்துட்டு மயக்கி ஒரு ஏமாத்தி வந்துட்டு வச்சிருக்கிறாரு. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க அவர்களை வந்துட்டு அந்த போதிக்கிறவங்களே வந்துட்டு விசுவாசிகளை வந்துட்டு மாமிச சிந்தைக்குள்ளாக தான் வந்துட்டு அவங்கள வந்துட்டு வழி நடத்துறாங்க. எப்படி வந்துட்டு ஒரு போதகர் வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சாக்க கடன் தீர்ந்த முடியும்? அன்லஸ் அதர்வைஸ் அவர் வந்துட்டு அவரா வந்து அவங்க கடன் இவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரா வந்து அந்த கடனை வந்து தீர்க்கறதுக்கு வந்துட்டு பணத்தை கொடுத்தாருனாக்க அது வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனாக்கா அது வந்து அவர் சொல்றது வந்துட்டு ஒரு மேஜிக் மாதிரி வந்துட்டு சொல்றாரு. அது அப்ப பாத்தீங்கன்னாக்க மாம்ச சிந்தையில வந்துட்டு இன்னைக்கு வந்து இன்னைக்கு அநேக சபைகள்லயும் சரி நிறைய பேர் வந்துட்டு மாட்டிக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம்னு வந்து சொல்லி இருக்கிறாரு. அப்ப கர்த்தர் வந்துட்டு முதல்ல வந்து ஜீவனும் அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னாக்க கர்த்தர் வந்துட்டு யோவான் 10:10 சொல்லுது, திருடன் வந்து திருடுறதுக்கு தான் வரான், அவன் கொல்றதுக்கு தான் வரான், கடைசியா வந்துட்டு அவன் வந்துட்டு நம்மளை அழிச்சிருவான். ஆனா நானோ என்னை விசுவசிக்கிறவங்க என்னுடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் இந்த பூமியில வந்துட்டு அவர்கள் வந்து சந்தோஷமாக என்றென்றைக்கு இருப்பதற்கும் அது வந்து பரிபூரணம் அடைவதற்கும் தான் வந்துட்டு நான் வந்திருக்கிறேன்னு சொல்றாரு. அதே போல கர்த்தர் வந்துட்டு மா ஆவியின் சிந்தையை வந்து நமக்கு எப்பொழுதுமே அவர் கர்த்தர் சமாதானத்தை ஏற்கனவே கொடுத்துட்டு போயிட்டாரு. அது வாக்குத்தத்தமாவே அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த சமாதானத்தை நான் வந்துட்டு என் குடும்பத்துக்குள்ள என் குடும்பத்துக்குள்ள என் பிள்ளைகள் மத்தியிலையும் என்னுடைய சபைக்குள்ளேயும் நான் வந்துட்டு சரியா வந்துட்டு அதை வந்து அனுபவிக்கிறேனா அப்படிங்கிறத வந்து சிந்திச்சு பார்ப்போம். இன்னைக்கு வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஒரே ஒரு காரியத்துல வந்துட்டு மாமிச சிந்தைக்குள்ள இருக்கிற காரியம் வந்து நம்ம வந்து கர்த்தருடைய வசனத்தை படிப்போம், அதன்படி நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஆனா நமக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வர்றப்ப வந்துட்டு நாம வந்துட்டு சண்டை போட மாட்டோம், கோபப்பட மாட்டோம். ஆனா இன்னும் ஒரே ஒரு காரியம் பண்ணுவோம், முறுமுறுப்போம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த காரியத்தை குறித்து கர்த்தர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத பிலிப்பியர்ல 2:16 வாசிப்போம். எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். ஆமென். ஆமென். சோ நாம எந்த காரியத்தை செஞ்சாலுமே வந்துட்டு முறுமுறுப்பு இருக்கவே கூடாது. அது கர்த்தருக்கு அறவே வந்து பிடிக்காது. யூதால 16வது வசனம். இவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும், தற்பொழிவுக்காக முகசுதி செய்வார்கள். ஆமென். சோ இன்னைக்கு வந்துட்டு முறுமுறுக்கிற காரியம் வந்துட்டு ஒரு பெரிய தப்பா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேத்துக்குள்ள இருக்கு. இது வந்துட்டு நம்ம அவங்கவுங்க வீட்டுக்குள்ள அநேகருக்கு வந்துட்டு இதுல யாராவது கணவன் மனைவிக்கு பிள்ளைகளுக்கிடையே வந்துட்டு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அவங்க சில நேரத்துல வந்துட்டு அவங்களுக்குள்ளே வந்துட்டு முறுமுறுத்துக்கிட்டு இருப்பார்கள்.
அப்ப ஏன் இப்படி முறுமுறுக்கிறீங்க அப்படின்னு யாராவது போய் மத்தவங்கள போய் கேட்டாங்கன்னாக்க, ஏன் எனக்கு முறுமுறுக்கிறது கூடவா வந்துட்டு ரைட்டு கிடையாது, அதிகாரம் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு அந்த நேரத்துல கோபத்துல வந்துட்டு நாம வந்துட்டு கர்த்தரை வந்து விசுவசிக்கிறவர்களே வந்துட்டு அவங்க வாயில வந்துட்டு வர காரியங்கள். அப்ப முறுமுறுக்கிறவர்களை குறித்து கர்த்தர் வந்துட்டு பழைய ஏற்பாட்டுல என்ன எக்ஸாம்பிள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1 கொரிந்தியர்ல 10வது அதிகாரத்துல 9-12 வரைக்கும் முதல்ல வாசி. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்கள் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இவைகள் எல்லாம் திருஷ்டாங்கங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படிக்கு எழுதப்பட்டு இருக்கிறது. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவான். ஆமேன். ஆமேன். சோ நம்ம இந்த முறுமுறுக்கிற விஷயத்துல நம்ம வந்துட்டு நம்மள வந்து இன்னைக்கு வந்து நான் வந்து கர்த்தருக்குள்ளதான் இருக்கிறேன், தேவன் ஒருவர் தான், மற்ற எல்லா காரியங்களையும் அவருடைய வருகை வரைக்கும் நமக்கு எல்லாமே தெரியுது, எல்லாத்துலயும் நான் பர்ஃபெக்டா இருக்கிறேன், ஆனா எனக்குள்ள வந்துட்டு இந்த முறுமுறுப்பு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நாம வந்துட்டு சிந்திச்சு பார்ப்போம். ஏன்னா இது வந்துட்டு நமக்குள்ள வந்து ஏன்னா எனக்குள்ள ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு கோபங்கள் இருக்குது, அந்த கோபத்தை நான் வெளிப்படுத்தல, ஆனா எனக்குள்ளே நான் வந்து முறுமுறுத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு காரியம் எனக்குள்ள இருந்துச்சுன்னா கர்த்தர் வந்து சொல்றாரு, இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன் வந்து சொல்லியிருக்காரு. நான் 10வது வசனம் சொல்லுது. அதே போலதான் பழைய ஏற்பாட்டுல யூதர்கள் வந்துட்டு அவர்களுக்கு வந்து கர்த்தர் வந்துட்டு சாப்பாடு தண்ணி இதெல்லாம் வந்துட்டு கொடுக்கல, எங்களுக்கு உடனே கிடைக்கல. ஏன்னா கர்த்தர் அவர்களை வந்து கூட்டிட்டு வரப்ப பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செஞ்சு வந்து அவர் வந்துட்டு கூட்டிட்டு வந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் ஒரு சில காரியங்கள் வந்துட்டு கிடைக்கல அப்படிங்கிறப்ப வந்துட்டு நிறைய காரியங்களை வந்து அவர்கள் வந்து முறுமுறுத்தார்கள் வந்து போட்டிருக்கு. அந்த முறுமுறுக்கிறப்ப கர்த்தர் வந்துட்டு எந்த அளவுக்கு அவர் கோவப்பட்டாருன்னு பாத்துங்க. அது போல என்ன வசனம் சொல்லுது, அது போல நீங்களும் முறுமுறுக்காதீர்கள்னு வந்து கர்த்தர் வந்து இன்னைக்கு நம்மளை பார்த்து வந்து சொல்றாரு. ஏன்னா இந்த காரியங்களை வந்து அததான் வந்து 13வது வசனம் சொல்லுது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார், உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்க சோதனையோட கூட அவர் தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிறார். ஸோ நமக்கு நடக்கிற எல்லா காரியங்களுமே, மாம்சத்துல நடக்கிற காரியங்கள் எல்லாமே வந்துட்டு எல்லாருக்கும் நடக்கிற காரியம்தான். ஆனா நாம வந்துட்டு கர்த்தருடைய வசனத்தின்படி நாம நடக்க ஆரம்பிச்சோம்னாக்க நமக்கு எல்லா பிரச்சனையும் வந்துட்டு இலகுவாகும், லேசா தான் இருக்கும். எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு வென்றெடுத்து கர்த்தர் வந்து சொல்லியிருக்காரு, நான் உலகத்துல வந்து ஜெயிச்சது மாதிரி உங்களாடையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 11வது வசனம் சொல்லுது, இவைகளிலெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. அதுக்கு அடுத்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி இருக்கிறதுன்னு வந்து சொல்லியிருக்காரு. இந்த எக்ஸாம்பிள் எல்லாமே கர்த்தர் நமக்கு கொடுக்கறது எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு காலகட்டங்கள் வந்து நமக்கு நன்றாகவே தெரியும். கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அதற்கேற்ற காரியங்களும் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு உலகத்துல நிறைவேறி கொண்டு இருக்கிறது. வசனத்தின்படி யுத்தங்களும் மற்ற தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே வந்துட்டு கர்த்தர் நம்ம கண்ணு முன்னாடியே ஒவ்வொன்றா நிறைவேற்றி கொண்டு போகிறாரு. அப்ப நாம எந்த அளவுக்கு சின்ன சின்ன காரியங்கள்ல முறுமுறுக்கிற காரியங்கள்ல கோபப்படுற காரியங்கள்லாம் வந்துட்டு கர்த்தர், ஏன்னா நம்மளால மாம்சத்துல எதையுமே வந்து ஜெயிக்க முடியாதுன்னே கர்த்தர் வந்து சொல்லிட்டாரு. அவருடைய ஆவியின் சிந்தை நமக்குள்ளாக இருந்துச்சுன்னா அந்த சின்ன சின்ன காரியங்கள், அது மறைவாக இருக்கிற காரியங்கள், அது உணர்த்தப்படாமல் இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலையுமே வந்துட்டு நம்மளால வந்துட்டு விடுதலை ஆக முடியும்னு வந்து கர்த்தர் வந்து சொல்லியிருக்காரு. அப்ப அதை நாம வந்துட்டு விசுவசிச்சு அதுக்கு வந்துட்டு பயிற்சியும் முயற்சியும் நாம வந்து பண்றதுக்கு ரெடியாக இருக்கணும். ஏன்னா 11வது வசனம் சொல்லுது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள அப்படிங்கிறப்ப இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு பிராக்டிக்கலாகவுமே வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஆதி ஆகமத்துல 6வது அதிகாரத்துல நோவாவை குறிச்சு வந்து, ஏன்னா நோவாவை குறிச்சுதான் வந்துட்டு மத்தேயு, லூக்கா, மத்தேயு 24 சரி, லூக்கா 21, லூக்கா 17 இதுல எல்லாத்தையுமே வந்துட்டு கர்த்தருடைய 2வது வருகைக்கு முன்னாடி எப்படி வந்துட்டு நோவாவின் காலம் இருந்துச்சோ அதே போலதான் வந்துட்டு கர்த்தருடைய வருகைக்கு முன்னாடி இருக்கும். அப்ப நோவாவின் காலத்துல வந்துட்டு கர்த்தர் அதை குறிச்சு கொஞ்சம் வந்து வாசிப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. ஆதி ஆகமத்துல 6வது அதிகாரத்துல 8-9 முதல்ல வாசி. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆமென். ஆமென். சோ நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில்
கிருபை கிடைத்தது. இதை நமக்கு நான் என்ன போட்டு என்ன அந்த இடத்துல வச்சு பார்த்தேன்னா, நம்ம இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம எல்லோருமே வந்து ரட்சிப்புக்குள்ள இன்று வழி நடத்தப்பட்டு வருகிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னாக்க, அவன் நோவாவின் வம்ச வரலாறுல பாத்தீங்கன்னா, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே அவன் அன்னைக்கு இருந்த மக்கள்லயே பாத்தீங்கன்னா, அவன் ஒருத்தன் தான் வந்துட்டு நீதிமானுமாக இருந்தான். ரெண்டாவது உத்தமனாக இருந்தான். அதுக்கப்புறம் உத்தமனா இருந்தான். நீதிமானும் உத்தமனாக்க அவன் வந்துட்டு ஏதாவது ஒரு காரியத்துல இடறி விழுகிறப்ப அவன் கர்த்தரையே சார்ந்திருந்தான். ஏன்னா நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டு இருந்தான். ரெண்டாவது காரியம். அப்ப முதல்ல வந்துட்டு அவன் வந்து ஒரு நீதிமானாக இருந்தான். இன்னைக்கு நாம எப்படி நீதிமானாக முடியும்? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் கர்த்தர் எல்லா அநியாயத்தையும் நமக்கு வந்து நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாக இருக்கிறார். அப்ப ரெண்டாவது வந்து நோவா வந்து உத்தமனாக இருந்தான். அப்ப நான் இன்னைக்கு வந்துட்டு உத்தமனாக எல்லா காரியங்களும் இருக்கணும்னாக்க வேத வசனங்களை நான் ஆராய்ச்சி பண்ணி அதை படித்து பார்த்து அதன்படி நடக்கிறப்பதான் கர்த்தர் வந்துட்டு நம்மளை வந்து உத்தமன்னு வந்துட்டு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நாம கர்த்தர் வந்து நம்மளை வந்து மாமிசத்துல இருக்கவே விடல. நம்ம அவரை விசுவசித்தனால கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். நோவா வந்துட்டு தேவனோடு சந்தரித்து கொண்டு இருந்தான் அப்படின்னு போட்டிருக்கப்ப கர்த்தருடைய ஆவியினாலதான் வந்துட்டு நோவா வந்துட்டு வழிநடத்தப்பட்டார். அதே போல இன்றைக்கு நானும் வந்துட்டு கர்த்தருடைய ஆவியினால வழிநடத்தப்படுறப்ப அவருக்கு சித்தமானவைகளை வந்துட்டு செய்யறனா இல்லையா அப்படிங்கிறத நாம வந்துட்டு சிந்திச்சு பார்க்கணும். வாசிப்போமே, ஆதி ஆகமத்துல 5:24 வாசி. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அப்ப நோவாவுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்க யார் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார்கள்னு பாத்தீங்கன்னாக்க ஏனோக்கு தான் வந்துட்டு தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார். அவர்கிட்டதான் கண்டிப்பா வந்துட்டு நோவாவும் வந்துட்டு இந்த காரியங்கள் எல்லாமே வந்துட்டு அவர் கத்துக்கிட்டு கர்த்தரோட வந்துட்டு நடந்தாரு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்க ஏனோக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்க தேவனை எப்ப தொழுது கொண்டார்கள்னு பாத்தீங்கன்னா ஆதி ஆகமத்துல 4:26 சேத்துக்கு வந்து ஒரு குமாரன் படக்கிறப்ப அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்ப முதல்ல வந்துட்டு கர்த்தருக்கு வந்துட்டு அவருடைய நாமத்தை வந்து தொழுது கொள்ற காரியம் வந்துட்டு ஆதி ஆகமம் வந்துட்டு இவனுக்கு ஆதாமுக்கு ஏவாளுக்கும் அந்த சேத்து வந்து பிறந்ததுக்கு அப்புறம் தான் கர்த்தருடைய நாமத்தையே அங்க வந்துட்டு தொழுது கொண்டார்கள்னு பார்த்தாங்க. அதுக்கு முன்னாடி கர்த்தருக்கு வந்துட்டு காணிக்கைகளை செலுத்துறது வந்து பாத்தீங்கன்னாக்க காயின் ஆபேல் இவங்க 2 பேருமே வந்துட்டு கர்த்தருக்கு வந்துட்டு சாக்ரிஃபைசஸ் பண்ணாங்க, பலிகளை வந்துட்டு செலுத்தினாங்க, காணிக்கைகளை வந்து செலுத்தினாங்க. அப்ப பாவம் வந்துட்டு அங்க வந்துட்டு வரப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் வந்து அவங்க எல்லோருமே கர்த்தரை வந்துட்டு தொழுது கொண்டார்கள். அதுக்கப்புறம் அவரோட சஞ்சரித்து கொண்டார்கள். அதே போலதான் இன்னைக்கு நாமளும் வந்துட்டு இருக்கிறோமா அப்படிங்கிறத வந்துட்டு சிந்திச்சு பார்ப்போம். இப்படி வந்து அவரோட வந்து சஞ்சரித்து கொண்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்? அதுக்கப்புறம் அவருடைய வார்த்தைகள் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். சோ இதுதான் வந்துட்டு ஆதி ஆகமத்துல 6வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். ஆமேன். ஆமேன். ஆதி ஆகமம் 7:5 வாசிக்கிறோம். நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். ஆமேன். ஆமேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 தடவை வந்துட்டு கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் வந்துட்டு செய்தான். கர்த்தர் என்ன கட்டளையிட்டாரு? அவன் வந்து உத்தமனாக இருந்தான். அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் அந்த ஜெனரேஷன்லயே அங்க இருந்த அந்த வம்சத்திலே அவன் ஒருத்தன் தான் வந்து கர்த்தருக்கு முன்னாடி உத்தமனும் உண்மையுள்ளவனுமாக இருந்து கர்த்தரோட சஞ்சரிக்கிறப்ப கர்த்தர் வந்துட்டு தனக்கு சுத்தமான காரியங்களை நோவாவுக்கு வெளிப்படுத்துறப்ப அவன் வந்து அந்த பேழையை வந்துட்டு கட்டுறான். அந்த பேழையை கட்டுறப்ப வந்துட்டு அவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் வந்துட்டு அந்த பேழையை கட்டுறப்ப 2 பேதுரு 2:5 என்ன சொல்லுதுனாக்க அந்த பேழையை கட்டுறப்ப வந்துட்டு அந்த டைம்ல வந்துட்டு அவன் வந்துட்டு நீதியை பூர்வ உலகத்தை தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரயாயத்தை வர பண்ணி அப்படின்னு கர்த்தர் வந்து சொல்லியிருக்காரு. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க அங்க வந்து நோவா காலத்துல மொத்த உலகமே அழிக்கப்பட்டது. நோவாவும் அவனுடைய மனைவி முதல்ல பிள்ளைகள் 3 பேர், அவங்க 8 பேர் மட்டும் காப்பாற்றப்பட்டார்கள் வந்து போட்டிருக்கு. அதே வசனத்தோட கண்டினியூவேஷன் பாத்தீங்கன்னா சோதம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்தில் அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து வந்து போட்டிருக்காரு. கர்த்தர் வந்து சோதம் கொமோரா அங்க வந்து லோத்து மட்டும் நீதிமானாகிய லோத்து மட்டும் அங்க இருந்தான். அந்த லோத்தை மட்டும் கர்த்தர் வந்துட்டு காப்பாத்திட்டு மற்றவர்கள் எல்லோருமே வந்துட்டு அழிக்கப்பட்டார்கள். இதை எதுக்கு சொல்றாரு சோதம் கொமோரானாக்க நம்ம இன்னைக்கு இருக்கிற காலத்துல வந்துட்டு அதே போல ஒரு அக்கினிக்கு தான் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு இந்த பூமியில அவபக்தியாக நடக்கிறவர்கள், அவபக்தினாக்க கர்த்தரை அறிஞ்சுக்கிட்டும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நடப்பவர்களுக்கு வந்துட்டு இதை வந்துட்டு எக்ஸாம்பிளா திருஷ்டாந்தமாக வந்து கர்த்தர் வந்துட்டு வச்சிருக்கிறாரு.
அப்ப நாம எல்லோருமே எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும், எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும்னா, ஜெபம் பண்றதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும்னாக்கா அவரை முதல்ல வந்துட்டு அவருடைய வசனங்கள் நமக்குள்ளாக இருக்கிறப்பதான் வந்துட்டு நம்ம வந்து சரியான ஜெபத்தையும் வந்துட்டு செய்யவே முடியும்னு கர்த்தர் வந்து சொல்லியிருக்காரு. அப்ப வேத வாக்கியங்களை வந்துட்டு தியானம் பண்றதுங்கிறது எவ்வளவு ஒரு முக்கியமான காரியங்கள். அதுக்கு நமக்கு நிறைய பழைய ஏற்பாட்டுல தாவீது எப்படி பண்ணாரு, இன்னும் நிறைய தீர்க்கதரிசிகளோட எக்ஸாம்பிள்ஸை வந்துட்டு பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் அவங்களோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னாக்க, அவங்க எக்ஸாம்பிள்ஸை வச்சு நாம வந்துட்டு நம்மளை வந்து நிறைய காரியங்கள்ல நம்ம சரி செஞ்சுக்க முடியும். அதே போல அதே எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நாம வந்து கர்த்தருக்கு என்னென்ன மாதிரியான ஊழியங்களை வந்து செய்ய முடியும். ஏன்னா கர்த்தர் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒவ்வொரு காரியத்தையும் கை கொண்டு அதை தான் வந்துட்டு போதிக்க வந்துட்டு சொல்றாரு. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணணும்னு வந்து கர்த்தர் வந்து சொல்லியிருக்காரு. அதற்கு முக்கியமான விஷயம் வந்துட்டு ஜெபமும் நமக்கு இருக்கணும். அதே போல வேதத்தை வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். வேதத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாதான் வந்துட்டு நமக்கு வந்து கர்த்தர் வந்துட்டு நித்திய ஜீவன் வந்துட்டு சொல்லியிருக்காரு. அப்ப நாம வந்துட்டு அந்த உலகத்துக்குரிய காரியங்கள்ல வந்துட்டு நாம வந்துட்டு சிந்தனையை வந்துட்டு செலுத்திக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கணும். இன்னைக்கு நம்ம வந்துட்டு முற்காலத்துல வந்துட்டு ஒரு சினிமாவோ இல்ல வந்துட்டு ஒரு ஒரு கிரிக்கெட்டோ ஒரு விளையாட்டோ இல்ல ஒரு சீரியலோ ஏதாவது நம்ம பாக்குறப்ப பாத்தீங்கன்னாக்க அதுக்கு இடையில ஒரு ஆடு வந்துட்டு ரிப்பீட்டடா ஒரு ஆடு வந்து போட்டுக்கிட்டே இருப்பான். நம்ம அந்த ஆடை பார்க்க நம்ம மைண்டுக்குள்ள போய் அந்த ஆடு வந்துட்டு ரெஜிஸ்டர் ஆயிரும். ஒரு சாக்லேட்டோ இல்ல வந்துட்டு ஒரு ட்ரிங்க்ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, நமக்கு ஏதாவது வந்து அந்த ஏதாவது கடையில போய் சாக்லேட் வாங்க போனோம்னா நமக்கு அந்த ஆடு தான் வந்து நம்ம மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். அப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துட்டு சிந்தனை அங்க போய் அதை தான் வந்து நம்ம வந்து வாங்குவோம். அப்ப நீங்க வந்துட்டு அவன் இன்னைக்கு வந்துட்டு கோடிக்கணக்கில் வந்துட்டு ஆடு போடுறானாக்க நம்ம நினைப்பான், அவன் என்னடா இவ்வளவு கோடிக்கணக்கில் ஆடு போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவனுக்கு நினைக்கிறேன். ஏன்னா அவன் வந்துட்டு நம்மளை அறியாமலே நமக்குள்ள வந்துட்டு ஒரு சில விஷயங்களை வந்துட்டு அவன் வந்துட்டு திணிக்கிறான். அது போலதான் நம்ம வந்து ஒரு காலத்துல வந்துட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு அதுல இருந்து முழுமையா நாம வந்துட்டு விடுதலை ஆகணும்னாக்க கர்த்தருடைய வசனங்கள் நமக்குள்ளாக வந்துட்டு நாம தியானம் பண்ணதான் வந்துட்டு நமக்குரிய அந்த பழைய மனுஷனுக்குரிய காரியங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு, அந்த காரியங்கள் வந்துட்டு நமக்குள்ள வந்து அது வந்து நமக்கு மேலாக நம்மளை வந்துட்டு அது வந்துட்டு ஆதிக்கம் செலுத்தாதபடிக்கு கர்த்தருடைய வசனம் நமக்குள்ள இருந்துச்சுனாக்க நாம எல்லா காரியத்திலும் வந்துட்டு கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக தான் இருப்போம். அப்ப அந்த வேதத்தை நாம வந்துட்டு தியானம் பண்ணணும். அதுக்குன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தனியா வந்துட்டு நேரத்தை வந்துட்டு ஒதுக்கணும். ஆக்சுவலா நேரத்தை ஒதுக்குறதுக்கும் வந்து பழைய ஏற்பாட்டுல ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஈசாக்கு ஆதி ஆகமத்துல 24:63 சொல்லுது, ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ணி வெளியிலே போயிருந்துன்னு வந்து போட்டிருந்துச்சு வசனம். அப்ப ஈசாக்கு பாத்தீங்கன்னாக்க ஈசாக்கை குறிச்சு ஒரு 3 அதிகாரத்துல தான் இருக்கும். 24, 26, 26 வரைக்கும் அந்த 3 அதிகாரத்துல அதுலயும் ஒரு வார்த்தை இருக்குது. அவர் வந்து கர்த்தரோட வந்துட்டு இருந்தாரு. ஏன்னா அவர் போற இடத்துல எல்லாம் கர்த்தர் அவர் கூட இருந்துட்டு அவர் வந்து எல்லா காரியங்களையும் வந்து வாய்க்க பண்ணாரு. அப்ப கர்த்தரை குறிச்சு அவர் சாயங்கால வேலையா அவருடைய வார்த்தைகளை குறித்து அவர் வந்துட்டு தியானம் செய்து கொண்டு இருந்தார்னு வந்து இருக்குது. அதே போல சங்கீதத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து இரவுல படுக்கையின் போதும் கர்த்தரை குறிச்சு எப்படி எல்லாம் தியானம் பண்ணினாரு அப்படின்றதும் குறிச்சு வந்துட்டு சொல்லி இருக்காரு. யோபு பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு வந்து அநேக சரீரத்துல துன்பங்கள் இருந்துச்சு. ஆனா கர்த்தர் வந்து கடைசியில பாத்தீங்கன்னாக்க நிறைய விஷயங்களை வந்துட்டு வெளிப்படுத்துறாரு. தன்னுடைய கிரிகைகளை முழுசா வந்துட்டு அவர் வந்து காட்டுறாரு. அதுல வந்து பெரிய பெரிய மிருகங்கள் தன்னுடைய எப்படி வந்துட்டு நூல் போட்டு அளந்தாரு, எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு சொல்லி அதை வந்துட்டு அவர் தியானிக்க வந்து வைக்கிறாரு. அப்ப அந்த இடத்துல வந்துட்டு யோபு வந்து எப்படி வந்துட்டு மனம் மாறி தன்னுடைய நண்பர்களுக்காக அவர் ஜெபம் பண்ணி அவர்களையும் வந்துட்டு அவங்க வந்துட்டு கர்த்தருடைய அந்த கோபாக்கினியில இருந்து அவங்க வந்து தப்பிக்க வச்சாரு அப்படிங்கிறதையும் நம்மளால வந்து பார்க்க முடியுது. ஸோ அப்ப நம்ம வந்து இறுதியா நம்ம வந்துட்டு நம்ம வேதத்தை தியானிக்கிறப்பே சரி, அந்த தியானத்தை முடிக்கிறப்பே வந்துட்டு கர்த்தருடைய வசனத்துல இருந்தே, ஏன்னா சங்கீதம் 119:10 சொல்லுது, என் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்பி விடாதேயும். அடுத்தது சங்கீதம் 19:14 சொல்லுது, என் கண்மலையும் என் மீட்பராகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் அது உம்மது சமூகத்தில் பிரியமாக இருப்பதாக. நம்ம அந்த 2 வசனங்களை வந்துட்டு நம்ம எப்போ போனாலுமே வந்துட்டு நம்ம எந்தெந்த வார்த்தைகள் நாம வந்துட்டு படிக்கிறோமோ அந்த வார்த்தைகளின்படி நான் நடக்கிறதுக்கு எனக்கு வந்துட்டு உதவி செய்யுங்கப்பா. அப்ப என் வாயிலிருந்து வர வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே வந்துட்டு கர்த்தருடைய பிரியமானபடி என்னுடைய வாயின் வார்த்தை இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளாலும் நாம வந்துட்டு கணக்கு கொடுக்கணும்னு வந்து கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. நாம எவ்வளவு ஜாக்கிரதையாக, ஏன்னா இறுதி காலத்துக்குன்னு சொல்லி அவர் வந்து திஷ்டாந்தமாக சில காரியங்களை வச்சிருக்கிறாரு. நாம அதுக்குள்ள போய் சிக்கி கொள்ளாதபடி நாம இருக்கிறதுக்கு
நம்ம வந்துட்டு வேதத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கறது மூலியமாக மட்டுமே வந்து நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும். ஏன்னா இதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னாக்க நல்ல கல்வன் எக்ஸாம்பிள தான் வைக்க முடியும். நல்ல கல்வன் இயேசு கிறிஸ்து 2 பேருமே திருடர்களாக இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவை கேலி பண்ணினார்கள். ஆனா கடைசியில வந்துட்டு ஒரு 3 மணி நேரம் போனதுக்கு அப்புறம், ஏன்னா அவர்கள் இருவருக்குமே வேதம் அறிந்தவர்கள் தான். அதுல ஒரு திருடன் வந்து என்ன சொல்றான், சாட்சி கொடுக்குறான். அந்த மத்த ஒரு திருடனை பார்த்துட்டு அவன் வந்துட்டு திட்டுறான். நம்ம தான் தவறு செஞ்சோம், ஆனா இவர் அப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு அவரை பார்த்து ஏசப்பாவை பார்த்து சொல்றாரு, உம்முடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டு வரப்ப வந்துட்டு என்னை நினைவு கூறுங்கள்னு வந்து சொல்றப்ப, அவனுக்கு தேவனுடைய ராஜ்யம்னா என்னன்னு முழுமையாக அறிந்து கொண்டதுனால அதற்குள்ளாக மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் நீதியும் எல்லாமே இருக்குது. அதை முழுமையா அறிந்து கொண்டதுனாலதான் வந்துட்டு அவன் அந்த வார்த்தையை சொல்றான். கர்த்தர் என்ன சொல்றாரு, நீனே இன்றே என்னுடைய வான்வீட்டில் நீ இருப்பாய் சொல்றப்ப, அப்ப நமக்கு, ஏன்னா அவன் வந்து அந்த நேரத்துல வந்துட்டு அந்த சிறு பிள்ளையா இருக்கிறப்ப அந்த படித்து கொண்டு, ஏன்னா யூதர்கள் எல்லோருக்குமே வந்துட்டு வேதம் தெரியும்னு வந்துட்டு அவர்கள் வந்துட்டு அந்த சிறு குழந்தை முதல் 15 வயசு வரைக்கும் அவங்களுக்கு வந்து வேத படிப்பினை வந்து முழுமையாக அவர்கள் வந்துட்டு அந்த ஜப ஆலயங்கள்ல போய் அவங்க வந்து கத்துக்குவாங்க. அப்படி கத்துக்கிட்டு அவங்க பிராக்டிஸ் பண்ண விஷயங்கள்லாம் அந்த நேரத்துல அவனுக்கு வந்துட்டு அவனுக்குள்ளாக ஓடி அதை குறித்து அவன் சிந்தனை செய்து சரியா வந்துட்டு மனம் திரும்பி அவன் வந்து நித்திய ஜீவனுக்குள்ள போயிட்டான். அப்ப நித்திய ஜீவன், ஏன்னா கர்த்தர் சொன்ன வார்த்தை வந்துட்டு பொய்க்காது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளே இதை பார்த்தோம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதனாலே உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்ப நாம வந்து எப்பொழுதுமே வந்துட்டு வேதத்துக்கு படிக்கிறதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசுவே, உம்மை போற்றுகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உமக்கு மகிமை செலுத்துகிறேன். அப்பா, நீரே ஜீவனுள்ள தேவன். எங்களுடைய பாவங்களுக்காக நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். எங்களுக்காக நீர் வந்துட்டு மாம்சத்துல வந்து வெளிப்பட்டு எங்களுடைய எல்லா பாவங்களையும் நீர் உம்முடைய சரீரத்திலே நீர் சுமந்து எங்களுக்காக காயப்பட்டு சிலுவையிலே அறையுண்டு ஒவ்வொரு துளி ரத்தமும் எங்களுடைய பாவங்களை வந்து சுத்திகரிப்பதற்காக நீங்க சிந்தினீங்கப்பா. நீங்க எங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து பரலோகத்துல விட்டிருக்கிறீங்கப்பா. உம்முடைய மரணத்தையும் உம்முடைய உயிர் தெழுதலையும் விசுவசிக்கிற ஒவ்வொருக்குள்ளாக நீரே எங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவராக வந்து எங்களை இன்றளவும் வழிநடத்தி உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு தந்து அந்த வார்த்தையின் மேல் எங்களுக்குள்ளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் வந்து வாஞ்சையை கொடுத்து வழிநடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அனுதினமும் 6 நாட்களும் அப்பா, நாங்கள் இந்த 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் நீங்க வந்துட்டு உம்முடைய கிருபையினால வந்துட்டு ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு சகோதரர்கள் மூலியமாக உம்முடைய வேதத்தில் உள்ள ரகசியங்களை எங்களுக்கு வந்துட்டு அதற்குரிய முக்கியத்துவத்தை குறித்து எங்களுக்கு வந்து வெளிப்படுத்துறீங்கப்பா. அதற்காக உமக்கு கொடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. இதோ இங்க வந்திருக்கிற இந்த கூடுகையில அட்டன் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையுமே, அவங்க குடும்பத்தாரையும் சகோதர சகோதரிகளையும் குடும்பத்தார் பிள்ளைகளையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களை ஆசீர்வதிக்கிறேனப்பா. அப்பா தகப்பனே, நீர் உம்முடைய வார்த்தைகளை அவர்களுக்கு வந்து கொடுத்திருக்கிறீங்கப்பா. நாங்கள் அந்த வார்த்தையின்படி நாங்கள் வந்து இதுவரைக்கும் நடக்காமல் இருந்தால் அப்பா எங்களை தயவாய் நீர் மன்னியும் அப்பா. நாங்கள் வந்துட்டு மாமிச சிந்தையிலிருந்து மாறி ஆவியின் சிந்தை எங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. கர்த்தர் ஆவியாக இருக்கிறார், அவரோட நாங்க வந்துட்டு அப்பா பிதாவின்னு வந்து கூப்பிடக்கூடிய அந்த அதிகாரத்தை எங்களுக்கு நீங்க கொடுத்துருக்கீங்கப்பா. அதன்படி நாங்க வந்து உங்களுடைய வேதத்தை நாங்க படிச்சு அதற்கப்புறம் வந்துட்டு நாங்க வந்து ஜெபம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. அதே போல உங்களுடைய சித்தம் இன்னதென்று அறிந்து நாங்கள் வந்து கிறிஸ்துவுக்குள்ளாக நற்கிரியைகள் செய்வதற்கு இங்க இருக்கிற ஒவ்வொருவரையுமே நீங்க வந்துட்டு பழக்கி வித்து கொடுங்கப்பா. எதை நீங்கள் செய்தாலும், வார்த்தையினாலும் கிரிகையினாலும் எதை செய்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்க செய்ய சொல்லியிருக்கீங்கப்பா. தகப்பனே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமாப்பா. எங்களுக்கு இந்த உலகத்துல வந்து போராட்டம் இருக்குதப்பா. நாங்க வந்துட்டு மாமிசத்துல வந்துட்டு போர் புரிகிறவர்கள் இல்லப்பா. இதோ அந்தகார பிசாசுகளுடைய எங்களுக்கு வந்துட்டு பிசாசுகளின் தந்திரங்களோட எங்களுக்கு போராட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அந்த போராட்டங்களை மேற்கொள்வதற்கு அப்பா உம்முடைய உம்முடைய வார்த்தையாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு விசுவாசத்தை கொண்டு நாங்க வந்துட்டு சத்தியத்திலே நடக்கும் பொழுது எல்லாவற்றிலும் விடுதலை ஆகும்னு சொல்லி நீங்க வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்துருக்கீங்கப்பா. அதை நாங்கள் ஒவ்வொருவருமே அதன்படி நாங்கள் நடக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றி எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் வந்து ஜெபிக்கிறோமாப்பா. இதற்கெல்லாம் எதிராக செயல்படுகிற எல்லா பொல்லாத சாத்தானை, எங்களுக்கு எதிராக செயல்படுகிற எல்லா பொல்லாத சாத்தானையும் பிசாசையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே வெளியே போய் என்று கட்டளை இடுகிறோம். இயேசுவே ஜீவனுள்ளவரே, அப்பா தகப்பனே, இதோ இங்க வந்திருக்கிறவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு காரியத்துல வந்துட்டு போராட்டம் இருக்குமாப்பா, ஜெப தேவைகள் இருக்குமா அப்பா, எல்லாவற்றையுமே அப்பா நாங்கள் வந்துட்டு நீங்கள் வந்து மனம் திரும்பி நீங்கள் வந்து குணமடையுங்கன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. நாங்கள் எந்தெந்த காரியங்களில் மனம் திரும்ப வேண்டுமோ அந்த எல்லா காரியங்களையும் நீர் எங்களுக்கு காண்பித்து நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானித்து இந்த உலகத்திலே
வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழ்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும்படியாக எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய எல்லா ஜெபத்தையும் எடுத்து கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.